إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء فاتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما கணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ரமலான் முடிந்திருக்கிறது. இந்த நிலையிலே ரமலானை தொடர்ந்து நாம் எப்படியான நம்முடைய நகர்வுகளை மார்க்க வகுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வது என்பது சம்பந்தமாக தற்காலிகமான ஒரு மசூரா செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் எமது நிகழ்ச்சிகள் இன்ஷா அல்லாஹ் நடைபெற இருக்கிறது. தற்காலிகம் என்று நான் சொன்னது, சில நேரம் உங்களுடைய மசூராவின் அடிப்படையில் மாற்றங்கள் ஏற்படலாம். அது இன்ஷா அல்லாஹ் அதற்கு நாம் ஒரு தினத்தை வைத்திருக்கிறோம். அந்த தினத்திலே அது சம்பந்தமாக பேசப்படும். அதுவரையும் இந்த நிகழ்ச்சிகள் தொடர வேண்டும் என்பதற்காக நாம் இப்படி ஒரு ஏற்பாட்டை செய்திருக்கிறோம். இதிலே முக்கியமாக இன்று தொழுகை சம்பந்தமான ஒரு தொடர் பயிற்சி வகுப்பை, எப்படி தொழுவது, தொழுகையினுடைய சட்டத்திட்டங்கள், அசைவுகள், தொழுகையினுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்பிலும் இதே போல ஒன்று விட்டு ஒன்று இன்னைக்கு நடந்தால் வாரக்கிழமை வேற ஒரு வகுப்பை நாம் வச்சுருக்கோம். இப்போ இந்த கிழமை தொழுகைன்னா இதுக்கு அடுத்த கிழமை அகீதா, இஸ்லாமிய கொள்கை கோட்பாடுகள் சம்பந்தமான ஒரு வகுப்பை நாம் வைத்திருக்கோம். இது ஒன்று விட்டு ஒன்று மாறி மாறி நடக்கும். இப்போ இன்னைக்கு தொழுகைன்னா அடுத்த கிளாஸ் அகீதா. 5 வாரங்கள் வரக்கூடிய சில மாதங்களில் விசேடமான தலைப்புகளில் சில சொற்பொழிவுகள் இடம்பெறும். இது தவிர வெள்ளிக்கிழமைகளில் இன்ஷா அல்லாஹ் தப்சீர், குர்ஆனுடைய விளக்க உரை சம்பந்தமான தொடர் நிகழ்ச்சி ஒன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல ஹதீஸ்களை சம்பந்தமாக படிக்க வேண்டும் என்று சில சகோதரர்கள் ஆர்வப்பட்டார்கள். அது இன்ஷா அல்லாஹ் மஷூரா செய்யப்பட்டு ஒரு தினமும் உங்களுக்கு அறிவிக்கப்படும். அதே போல அரபு மொழியினுடைய அடிப்படைகளை படிக்க வேண்டும் என்று ஆர்வமுள்ள சகோதரர்களுக்கு நாம் அதற்கான ஒரு தினத்தையும் இன்ஷா அல்லாஹ் ஞாயிற்றுக்கிழமை என்று நாம் யோசித்தோம். அது சாத்தியமா இல்லையா என்று தெரியவில்லை. அதையும் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நாம் அறிவிக்க இருக்கிறோம். அதே போல பெண்களுக்கான நிகழ்ச்சிகள் சம்பந்தமாக நாம் திட்டமிட்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அதுவும் தொடர்ந்து அது நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் இன்ஷா அல்லாஹ் செய்யப்படும். இந்த அடிப்படையில் நான் முக்கியமான சில விடயங்களை உங்களோடு பேச வேண்டும். அது இந்த வகுப்பினுடைய கடைசியிலே பேசலாம் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் பொதுவாக இந்த நிகழ்ச்சியை நடத்துகிற எனக்கும் உங்களுக்கும் இடையிலான ஒரு நல்ல புரிந்துணர்வு ஏற்பட வேண்டும். சில நேரம் தவறான புரிதல்கள், தவறான பின் விளைவுகளை அது ஏற்படுத்தலாம் என்ற அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் கடைசியாக அந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்லலாம் என்று நான் நினைக்கிறேன். அதற்கிடையில் இன்று நம்முடைய தொழுகை சம்பந்தமான விடயத்துக்கு வருவோம். பொதுவாகவே உங்களுக்கு தெரியும், நம்முடைய சமுதாயத்தில் ஒரு பெரிய குறைபாடு என்னென்னால், அது சில நேரம் எங்கள்கிட்டையும் இருக்கலாம், என்னட்டையும் இருக்கலாம், உங்கள்கிட்டையும் இருக்கலாம். நிறைய இந்த படிக்கிற விஷயங்கள் ரொம்ப கொடுபோம். உண்மையிலே இந்த இடத்தை பார்க்கும்போது ஒரு சந்தோஷமா இருக்கிறது. எல்லாருமே உட்கார்ந்து ஆர்வத்தோட படிக்கணும்ன்றது, அல்லாஹ் உங்களுக்கு வழக்கம் செய்யணும். இந்த நல்ல ஒரு சபை இதே மாதிரி இன்னும் ஜித்தால சனாயியா என்பது இருக்கிறது. அங்கே ஒரு சகோதரர் இப்ராஹிம் மதனிக்கிறாங்க, நீங்க பார்த்திருப்பீங்க இஸ்லாம் கல்வியில். அவரும் இதே மாதிரி ஒரு மஜ்லிஸ், இலங்கையை சேர்ந்த ஒரு 30-40 சகோதரர்கள் இந்த மாதிரி தான் ஸ்கூல்ல அவங்க படிக்கிற மாதிரி படிக்கிறாங்க. இந்த மாதிரி 2 இடத்தை தான் நான் கண்டிருக்கிறேன். இதுக்கு மேல இப்படி ஆர்வப்பட்டு உட்கார்ந்து எழுதி வாசிச்சு படிக்கணும்னு சொல்ற இடங்கள் ரொம்ப நான் கண்டது குறைவு. சும்மா ஆக்ரோஷமா பயான் பண்ண உட்கார்ந்துட்டு போங்க. பயான் முடிஞ்சு வெளியே எழுப்பி என்ன சொன்னாங்கன்னா தெரியும். அப்படிதான் நம்ம சமுதாயத்துல சும்மா அந்த ஜோசுக்கு பயான் கேட்கறது. ஏன்னா அப்ப இந்த மாதிரி இல்லாம படிக்கணும் என்பது நிறைய எங்களுக்கும் தேடிப்படும். அப்ப நாங்க கிளாஸுக்கு வந்தா கொஞ்சம் ஸ்பெஷலா தேட வேண்டி வரும். அப்ப இந்த முக்கியமான விஷயத்த நான் ஞாபகப்படுத்துறேன். அது அடிப்படையில் நான் என்ன சொல்ல வந்தேன்னா, தொழுகை பொதுவாகவே நம்முடைய மக்கள்கிட்ட உள்ள பிரச்சனை என்னன்னா, முரண்பாடுகளை பேசியே டைம் வேஸ்ட் பண்றாங்க. முரண்பாடுகள்னா என்ன?
தொழுகையில விரல அத்தையாத்துல விரல அசைக்கலாமா இல்லையான்னு விவாதம் பண்றது போல தொழுகிறதுல கவனம் எடுக்க மாட்டோம். பொதுவாக எல்லாரும் இல்லை, அப்படி நம்ம சமுதாயத்தில் இருக்கிறாங்க. சுப தொழுகையில குணூத்திக்குதா இல்லையான்னு பேசி பேசியே தூங்கி சுப தொழ மாட்டோம். சுப தொழாமே என்ன செய்யுது, படுத்த குணுதை பத்தி என்ன செய்ய விடிய விடிய பேசுது. அப்ப இந்த மாதிரியான குறைபாடு எதுல முரண்பாடோ அதை மட்டும் பேசுறது. ஆனா அந்த விவாதத்தை கணக்கெடுக்கல. உதாரணமா ரமலான் மாசம், ரமலான் மாதம் தான் நல்லா கண்ணியப்படுத்துவாங்க. ஆனா ரமலான் மாதம் வர கண்ணியப்படுத்துவதற்கு காரணமா இருந்தது குர்ஆன். அதை தூக்கி வீசுவாங்க. குர்ஆனை தூக்கி வீசி கொண்டு ரமலான் மாசத்தை நாங்க கண்ணியமான மாதம், சிறப்பான மாதம், அந்த மாதத்தை கொண்டாடுவதை நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த குறைபாடுகள் முதலாவது நிவர்த்தி செய்யப்படும். நாங்க அமல் செய்யற நோக்கத்தோட தான் படிக்கணும், அமல் செய்யற நோக்கத்தோட தான் எதையும் கேட்கணும். கேள்வியா இருந்தாலும் சரி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை நிறைய கண்டிக்கிறாங்க. 3 விஷயம் இருக்கிறது. சலாசன் மன்குன்ன, அதாவது இன்னல்லாஹ யர்தாலக்கும் சலாசன் வ யக்ரஹுக்கும் சலாசன். அல்லாஹ் 3 விரும்புறான், 3 யர்தாலக்கும் அன் தஅபுதுஹு வ லா துஷ்ரிகு பிஹி ஷைஅ. அவனை வணங்கணும், அவனுக்கு இணை வைக்க கூடாது. வ அன் தஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வ லா தஃபரகு. அல்லாஹ்வின் கயிற்றை பிடித்து நீங்கள் ஒன்றாக வேண்டும், பிரிந்து விடக்கூடாது. அதே மாதிரி அல்லாஹ் இருக்கிறது கீழ வக்கால, சொல்லப்படுகிறது, சொன்னார், அவர் சொன்னார், இவர் சொன்னார், இப்படிதான் அவங்க சொல்றாங்க என்று ஒரு பேச்சை பேசுறது. கசரத்து சுவான், நிறைய கேள்வி கேட்கிறது. இதாத்துமால், பொருளாதாரத்தை வீணடிக்கிறது. கேள்வினா தேவையானது கேட்கணும். அமல் செய்யறதுக்கு, மார்க்க விஷயங்களை தெளிவுறதுக்கு எல்லாம் கேட்கலாம். கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்ல வரல. சும்மா அந்த தேவையே இருக்காது, அவருக்கு அது விளக்கம் தேவையில்லை, சும்மா கேட்கு. அப்படி என்ன செய்யக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரஹிமல்லாஹு மூஸா, மூசாவுக்கு அல்லாஹ் இறக்கம் காட்டணும், அருள் செய்யட்டுமாக. கது ஊதிய ஃபாக்ஸர், நிறைய அவர் நோயினைப்படுத்தப்பட்டார். நிறைய என்ன செஞ்சாங்க, ஒரு மாட்டா இருங்கன்னு சொன்னா அறுத்துட்டு போட்டேன். அது எப்படி மாடு, இல்ல மாடுன்னா அப்படிதான், அது என்ன கலர், எல்லாமே ஒரு கலரா தான் தெரியுது, இப்படி கேட்டாங்க. அப்ப இது அதாவது விளங்குற நோக்கத்துல கேட்டதல்ல, இது சும்மா கேள்வி கேட்கறதுக்காக கேட்குது. அப்ப இந்த மாதிரி இல்லாம தெளிவுபடுற நோக்கத்துல என்ன செய்யணும், நாங்க விஷயங்களை படிப்போம், விளங்குவோம். அந்த அடிப்படையில் நான் இன்றைக்கு தொழுகை சம்பந்தமான விஷயம், அதாவது மற்ற முரண்பாடுகள் மற்ற இதெல்லாம் விட்டுட்டு தொழுகை என்பது ஒரு முக்கியமான ஒரு கடமை. அதாவது உங்களுக்கு தெரியும், அல்லாஹ் தஆலா இந்த மனித சமுதாயத்தை படைத்த நோக்கத்தை சொல்றார். வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன். இந்த மனிதர்களையும் ஜின்களையும் அவர்கள் என்னை வணங்குவதற்காக அவர்களை நான் படைக்கிறேன் அல்லாஹ் சொல்றார். இந்த வசனத்துல இல்லா லியஅபுதுன் அப்படின்னு வருது. இல்லா லியஅபுதுன், யஅபுதுன் என்பது அதாவது எனக்கு அவர்கள் அடிமையாக இருக்க வேண்டும். அபுது என்பது அடிமைக்கு அர்த்தம். அபுது, அந்த அபுது என்ற சொல்ல எல்லாம் அவர்கள் எனக்கு அடிமைகளாக இருக்க வேண்டும் அதான் சொல்றோம். அப்ப அடிமையாக இருக்கணும்னு சொன்னா உலகத்துல மனிதர்கள் அல்லாஹ் எதை சொல்றாங்க அதை செய்யும். அதான் அல்லாஹ்வுடைய நோக்கம். அல்லாஹ் தொலை சொன்னா தொழணும், நோன்பு பிடிக்க சொன்னா நோன்பு பிடிக்கணும். அல்லாஹ் அடிமை. அடிமைன்னா அல்லாஹ் சொல்றத முழுமையா பின்பற்றணும். முடியுமான வரைக்கும் அல்லாஹ் ஒரு சலுகை தந்தீங்க, முடியுமான வரைக்கும் என்ன செய்யணும், அல்லாஹ்வுக்கு வழிபட்டு வாழக்கூடியவர்களாக மனிதர்கள் வாழணும்ன்றதுதான் அல்லாஹ்வுடைய நோக்கம். அப்ப அல்லாஹ்வுக்கு வழிபடுறா அல்லாஹ் சொன்னதை செஞ்சாதான் அல்லாஹ்வுக்கு வழிபடுறோம். அல்லாஹ்வுக்கு மிஞ்சி போற மாதிரி நாம செஞ்சோம்னா, உதாரணமா அல்லாஹ் சொன்னதுக்கு மாற்றமாக நாங்க கொஞ்சம் கூடுதலா சேர்த்து நன்மைன்னு செய்வோம். அல்லாஹ் சொன்னா அன்யவுமா அக்மல்துலக்கும் தீனக்கும், உங்களோட மார்க்கத்தை உங்களுக்கு நான் முழுமைப்படுத்தி விட்டேன், உங்களோட நியமத்துகளை எல்லாம் நான் சம்பூர்ணப்படுத்தி விட்டேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றோம். அப்ப அல்லாஹ் முழுமைப்படுத்திய பிறகு நாங்களா என்ன செய்யறோம், சுகு ஒரு 4 ரகாத்தை மாத்தி விடுவோம் அப்படின்னு நம்ம நினைச்சா நம்ம அடிமை. அல்லாஹ் சொல்றதை நம்ம செய்யும் வரைக்கும் தான் நாங்க அடிமை. அதனால அல்லாஹ் கேட்கிறான், அல்லிமுனல்லாஹ பிதீனிக்கும், உங்க மார்க்கத்தை நீங்கள் அல்லாஹ்வுக்காக படிச்சு கொடுக்குறீங்கன்னு. அப்ப என்ன வழங்குது, நீங்க அல்லாஹ்வுக்கு படிச்சு கொடுத்தீங்க, அல்லாஹ் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா உங்க கையில தந்துட்டா அதை நீங்க சரியான முறைக்கு ஃபாலோ பண்ணீங்கன்னா சரி. இதைத்தான் அல்லாஹ் சொல்றாங்க, மனிதர்கள் எனக்கு அடிமையாக இருக்கணும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய நோக்கம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. அப்ப இந்த அடிமைத்தனத்தை நாங்க வெளிப்படுத்துற விஷயங்கள் தான் நமக்கு கடமையாக்கப்பட்ட இந்த தொழுகையாகட்டும், நோம்பாகட்டும், ஜக்காத் ஆகட்டும், ஹஜ் ஆகட்டும், ஏனைய மார்க்க விஷயங்கள் அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி எல்லா விஷயமுமே நாங்க அடிமையாத்தான் இருக்கிறோம் என்பதை அல்லாஹ்வுக்கு வெளிப்படுத்துறதா இது. ஏன்னா அல்லாஹ் என்ன சொல்றாங்க, ஆயுள்ளதீன ஆமனு தக்குல்லாஹ, நீங்க அல்லாஹ்வுக்கு பயப்படுங்க, வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்க மௌத்தா போறதா முஸ்லிமாக அன்றி மௌத்தாகி விடுவாங்க. அப்படின்னா என்னது, நீங்க மூமினா தான் இருக்கிறீங்க, மௌத்தா போகும்போது நீங்க கட்டுப்பட்டவர்களாக அன்றி மௌத்தாகி விடுவாங்க. முஸ்லிம்ன்றதுக்கு அர்த்தம் என்ன, வழிபடுவாங்க. வலவு அஸ்லம மன் ஃபிஸ் ஸமாவாத்தி வ மன் ஃபில் அர்த், இந்த வானம் பூமியில இருக்கக்கூடிய அனைத்துமே அல்லாஹ்வுக்கு வழிபட்டு விட்டானே அல்லாஹ் சொல்றான். அஸ்லம
யுஸ்லிமு இஸ்லாமும் முஸ்லிமும் எல்லாம் அதுல வந்துதான். அப்ப அல்லாஹ்வுக்கு வழிபடுறது, பூமி வழிபடுது, மரம் வழிபடுது, எல்லாம் வழிபடுது நல்லா சொல்றோம். அப்ப நீங்க வழிபடணும். உங்களுடைய வழிபாட்டை வெளிப்படுத்துறது தான் இந்த வணக்க வழிபாடுகள். இப்ப நம்ம நாளுக்கு என்னண்டா, இந்த மனிதனை நான் அல்லாஹ் வணங்குறதுக்கு தான் படைக்கிறேன், தொழுகைக்கு தான் படைக்கிறேன், நோன்புதான்னு சொல்லி இந்த வணக்கத்தை அஞ்சாக்கிட்டோம். அஞ்சல்ல, மனித வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயமுமே அல்லாஹ்வுக்கு நாங்க வழிபடுகிறோம், நாங்க அடிமையா இருக்கிறோம் என்பதை அல்லாஹ்வுடைய விஷயத்தை நாங்க பின்பற்றுற ஒவ்வொரு விஷயமுமே அதை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்குது. நாங்க நல்ல முறையில் வியாபாரம் பண்றோம், நாங்க நல்ல ஒரு இபாதத் செய்யறோம், நாங்க இந்த பயானம் செஞ்சிருக்கிறோம், இபாதத் செய்யறோம், நேர்மையான பேச்சு பேசுறோம், அல்லாஹ்வுக்கு வழிபடுறோம். அப்ப இந்த மாதிரி நம்முடைய எல்லா நடவடிக்கைகளுமே அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக இருக்குமாக இருந்தால் அது அல்லாஹ்வுக்கு அடிமையாக இருக்கிறோம் என்பதை அது வெளிப்படுத்து. அந்த வகையிலே தான் இந்த தொழுகை என்பது ஒரு முக்கியமான இடத்தை வகிக்கும். எல்லா வணக்கங்களையும் விட நான் பல சந்தர்ப்பங்களில் சொல்லியிருக்கிறேன், இந்த தொழுகைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துக்கிறாங்க. முதலாவது லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவுக்கு பிறகு தொழுகை என்பது மிக முக்கியமானது. தொழுகை என்பது மிக முக்கியமானது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உமிர்து அன் உகாத்தில நாஸ், இந்த மனிதர்களோடு போராடுமாறு நான் ஏவப்பட்டிருக்கிறேன். எதுவரையும்? ஹத்தா யஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் வ யுகீமுஸ் ஸலாத், அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்ல வேண்டும், தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். அப்ப எல்லா இடத்துலையுமே லா இலாஹ இல்லல்லாஹ்க்கு அடுத்தபடியா நீங்க பாத்தீங்கன்னா தொழுகை அல்லாஹ் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்ப யமனுக்கு பிடிச்சு அனுப்புறாங்க, முஆது பண்ணி சொல்றாங்க, நீங்க வேதம் கொடுக்கப்பட்ட மக்கள்கிட்ட போறீங்க, அங்க போய் என்ன சொல்லுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லுங்க. அதுக்கு வழிபட்டா தொழுகையை சொல்லுங்க, 5 நேரம் தொழுகை உங்களுக்கு கடமைன்னு சொல்லுங்க. அதுக்கு வழிபட்டா நோன்பு சொல்லுங்க, இப்படி சொல்றாங்க. அப்ப தொழுகை என்பது முக்கியமானது. இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மவ்கூத், தொழுகை என்பது மூமின்கள் மீது நேரம் குறிப்பிடப்பட்ட ஒரு கடமையாக இருக்கு. கடமை என்று மட்டும் சொல்லல, தொழுகை கடமைன்னு சொல்லல, கிதாபன் மவ்கூத்தா, தொழுகை என்பது குறிப்பிடப்பட்ட நேரத்துக்குள்ள அதை செய்யணும். அதுக்கு நல்லா டைம் வச்சு அந்த குறிப்பிடப்பட்ட நேரம் குறிப்பிடப்பட்ட ஒரு கடமையாக தொழுகை இருக்கிறது என்பது அல்லாஹ் தஆலா இந்த தொழுகையினுடைய கடமை என்று மட்டும் சொல்லாம அது நேரம் குறிக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்றான். நம்ம நினைச்ச மாதிரி எல்லாம் என்ன செய்யறாரு, கொஞ்சம் பேர் என்ன செய்யறா, கிழமை கணக்குல வெளிநாட்டுல இருந்தா இப்ப செய்யறாங்க தெரியா, ஏன்னா வெளிநாடு போறவங்க தொழுகிற காலையிலிருந்து பகர் அசர் மகர் விஷா, சிலவங்க பைப்புல துண்டுன்னு வச்சிருக்கீங்க, எத்தனை பகர் 3, அசர் 4, மாரிபு 5, இப்படி எல்லாம் மிஸ் ஆனா கலா தொழுது, அப்படியெல்லாம் தொழுகிறாரு. என்ன செய்யறாரு, நீங்க படுத்தீங்க, தூக்கம் போச்சு, எழுப்பி நீங்க உடனே தொழணும். ரசூலுல்லாஹ் அப்படி செஞ்சாங்கன்னா இல்லையா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? ஒரு நாளுக்கு ஒரு ஆளுக்கு எழுப்பி பிலால் வச்சு போட்டு தூக்கிட்டாங்க, பிலால் அவன் சேர்ந்து அப்ப சூரியன் உதிச்சு போச்சு. அப்ப ரசூலுல்லாஹ் அந்த இடத்த விட்டு மாறுறாங்க, அது ஷைத்தானுடைய இடம் சொல்லி கூட இன்னொரு இடத்துல பேசுறாங்க, சூரியன் உதிச்சது கூட சும்மா தொழுது பார்க்கும். அப்ப இந்த மாதிரி தொழுகை என்பது சில நேரம் மனிதன் வகையில மறதியோ தூக்கமோ அல்லது இயலாமையோ சில நேரங்களில் பொழுதுபோக்குத்தனமோ காரணமாயிருது, பிந்தலாம் அல்லது டைம் கொஞ்சம் மிஸ் ஆகும். ஆனா தொழுகை என்பது கண்டிப்பாக நேரம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, அது சரியான அந்த நேரத்துக்கு தொழுகிறதான் சரியான ஒரு வழிமுறைன்றதை பார்க்கணும். அது மாத்திரம் இல்லாம இந்த தொழுகை என்பது நாளைய மறுமை உங்களுக்கு அடிக்கடி தெரிஞ்ச ஒரு ஹதீஸ் தான். அதாவது அபூதாவுதுல, திர்மிதில, இப்னு மாஜா நிறைய கிதாபுகள் வருகிறது. நான் ஒவ்வொரு கிதாபை தான் நான் கோட் பண்ணிக்கிறேன், நீங்க அதை பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க. அதாவது அவ்வளவு மா யுஹாஸபு பிஹில் அப்து யௌமல் கியாமா, கியாமத்துடைய நாளிலே மனிதன் முதலாவது விசாரிக்கப்படுவது தொழுகை. முதல் விசாரணை தொழுகை. நீங்க சரியா தொழுதீங்கன்னு சொன்னா அதுக்கு அங்கால உள்ளதெல்லாம் உங்களுக்கு லேசாகி வெற்றி, இன்னொருத்துல வெற்றி பெற்று விட்டான் எழுதுறது, அவன் சரியா தொழுதானா அவன் வெற்றி பெற்று விட்டான் எழுதுறது. அப்ப முதல் விசாரணை தொழுகைதான். நீங்க அதுல சரியில்லைன்னு வைங்க, அதுக்கு பொருள்லாம் கஷ்டம். அப்படிதானே கருத்து. தொழுகை நீங்க இதா சலுவர் அது சரியாக இருக்குமா இருந்தால், சீராக இருக்குமா இருந்தால் அதுக்கு புற உள்ளதெல்லாம் கொடுக்கும். அப்ப அல்லாஹ் தொழுதீங்களான்னு மட்டும் கேட்க மாட்டான், என்ன தொழுதீங்களா, அந்த தொழுகை நபி வழி அடிப்படையில் இருந்தால்தான் பிரயோசனம் கிடைக்கும். நபி வழி அடிப்படையில் ஏன் அங்கே மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை நீங்க உண்டாக்கினா ரத்து செய்யப்படும். விதத்தான தொழுகைகள் ஏற்றுக்கொள்ளப்படாது. அமல் செய்து நஷ்டவாளியாக இருக்கும் நபி நீங்க வாக்குறாங்க, அவங்க என்னது அமல் செய்யறாங்க, நஷ்டம் செய்யறாங்க. ஹவாரிஜிகள் தொழுதாங்க இல்ல, நல்லா தொழுவாங்க, கண்டா கொள்ளுங்க சொன்னாங்க. அப்ப தொழுகை என்பது சரியா இருக்கணும், அதுவும் கவனிக்கணும், நேரத்தில் தொழுதிக்கணும், தொழுகையினுடைய எல்லா ஷரத்துக்களும் பேணப்பட்டிருக்கும். வெறுமனே தொழுதும் சில அல்லாஹ் சொல்லிக்கிறாங்க, எப்படி சில மனிதர்களுடைய வணக்க வழிபாடுகள் கொண்டு வரப்படும். கதிம்னா இல்லாம அமிலு மின் அமலி ஃபஜஅல்னாஹு ஹபாஅன் மன்சூரா,
கொண்டு வந்து ஒரே தூசியா பரப்பி கொண்டு அவரை என்ன பிரயோசனம் இல்லை, இணை வச்சிடக்கூடாது தொழுகை. அப்ப தொழுகை என்பது முதலாவது விசாரிக்கப்படும், அது முறைப்படிக்கணும். அந்த தொழுகை பாழாக்குற விஷயங்கள் வந்துடக்கூடாது. பாழாக்குற விஷயம்னா இணை வைத்து வரும், விதத்தில் வரும், மனிதர்களுக்கு செய்த முரண்பாடு அநீதிகள் வரும். நாளை மறுமையில தொழுகையாளி கொன்றப்படுவான், நோம்பு பிடிக்கிறவன் கொன்றப்படுவான். பார்த்தா இவன் அடுத்தவனுக்கு அநியாயம் பண்ணிப்பான், அடுத்தவனை பத்தி புறம் பேசிப்பான், அடுத்தவனை அடிச்சிருப்பான், மாணவனை படுத்திருப்பான். அல்ல என்ன செய்யறான், இவனை நன்மையிலிருந்து கொடுக்குறான். எல்லாத்தையும் கொடுத்து கொடுத்து பார்த்தா முடிஞ்சு போச்சு. இன்னும் கொஞ்சம் பேர் வந்து நிற்கிறான், வாங்க நம்ம திருப்பி தரல, என்னை ஏமாத்தி போட்டான் அப்படின்பான். இப்ப நன்மையிலே உங்களுக்கு என்ன செய்வது? அவனை தீமையை தூக்கி இவன்ட்டு போகுது. அப்ப தொழுகிறது மட்டும் இங்க சப்ஜெக்ட் அல்ல. தொழுகை பாழாக்கப்படக்கூடாது, தொழுகை பாழாக்கக்கூடிய அம்சங்கள் இருந்தால் அதையும் தவிர்த்து கொள்ளணும்ன்ற இன்னொரு விஷயத்தை நாங்க ஒரு ஹதீஸை மட்டும் வச்சு எல்லாத்தையும் விளங்கிடக்கூடாது. அப்ப இதுவும் முக்கியமான நாங்க தொழுகிறது தானே அப்படின்னு. தொழுகைக்கு சில பாதுகாப்பு இஸ்லாம் வழங்கி இருக்குது, அதுக்காக தொழுகை மட்டும் போதும்னு நினைச்சிடக்கூடாது. அப்ப இது ஒரு விஷயம். அப்ப எல்லாம் என்ன சொல்றாங்க, ஹாஃபிது இல்ல உங்களுக்கு தரப்பட்ட விஷயத்துல நிறைய குர்ஆன் வசனங்கள் குழந்தைகள் நான் மேலதிகமான செய்திகளை சொல்றேன். உங்களுக்கு அது நம்பர்கள் சொல்லாட்டி பொருள் கேளுங்க, நான் சொல்றேன். ஹாஃபிது அலஸ் ஸலாத்தி வஸ் ஸலாத்தில் உஸ்தா, நீங்கள் தொழுகையை பேணிக் கொள்ளுங்கள், குறிப்பாக நடுத்தொழுகையை பேணிக் கொள்ளுங்கள். வகூமு லில்லாஹி கானிதீன், அல்லாஹ்வுக்கு முன்னால் நீங்கள் சரணடைந்தவர்களாக நில்லுங்கள். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுக்கு வழிபட்டவர்களாக அவனுக்கு முன்னால் நீங்கள் நில்லுங்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப தொழுகையை பேணி பாதுகாங்க. ஹாஃபிது அலஸ் ஸலாத், தொழுகை விஷயத்துல பேணுதலாக நடந்து கொள்ளுங்கள். அதான் இது பேணுதலாக நடந்து பாதுகாத்து தொழுக, அதுல அசட்ட பண்ணிடாதீங்க. குறிப்பாக நடுத்தொழுகை, நடுத்தொழுகை அசர் தொழுகை, அசர் தொழுகை நீங்க என்ன செய்யுங்க, பேணி தொழுது கொள்ளுங்கள் என்று சூரா பக்ரால 230. அப்ப இதுல தொழுகையில் ஏற்பட வேண்டிய பேணுதல்களையும் நம்ம கவனிக்கணும். இவன் நிறைய பேர் நாங்க தொழுவோம், மாஷா அல்லாஹ் நாங்க தொழுவோம், சுபுவார்ல தொழுவதில்லை. சரி வீட்டுல அது வேற விஷயம், சார் நிற்பந்தான் அப்படின்னா அது வேற. பாங்க கேட்கக்கூடிய சூழத்துல இருந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா பள்ளிக்கு போகணும். இல்லைன்னா அது உங்களுக்கு தொழுகையில ஜமாத்துல கலந்து கொள்வதுதான் சிறப்பு. ஏன்னா ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, யார் ஜமாத்தோட சுபகை தொழுகிறானோ ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கேட்கணும் சார் என்ன நடு சலாத்து அசர் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க புகாரில அசர் என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க. புகாரில 5600 நினைக்கிறேன், வேணா நம்பர் எடுத்தாங்க ஹதீஸ். அத கொண்டு வந்து லாஸ்ட் டைம் கேட்டாங்க இஸ்லாமிய கலண்டர் படிப்பு மாறி போன சரிக்கு அந்த வக்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா நீங்க நடுத்தொழுகை நல்லா பாருங்க. சுபஹ் அப்படி பார்த்தா நடுவுல தான் அசர் வருது, நிமிஷம் ஃபர்ஸ்ட் இஸ்லாமிய டே ஸ்டார்ட் ஆச்சுன்னா மாறி போடி ஸ்டார்ட் ஆகுது. நடுத்தொழுகை ரசூலுல்லாஹ் அசர் சொல்றாங்க இல்லையா, அசர் தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. மென்ஷன் பண்ணிட்டா ஓகே. இல்லைன்னா ஹதீஸ்ல புகாரில வந்து அது அந்த ஹதீஸ் அடுத்த கிளாஸ்ல விளையாடி 5563 நினைக்கிறேன். சில நேரம் கொஞ்சம் முன்ன பின்ன அந்த துருட வரும், அது கொஞ்சம் பாருங்க, 2 ஹதீஸ் முன்னுக்கு பாருங்க. அல்லாஹ் என்ன சொல்றாடா, ஹாஃபிது அலஸ் ஸலாத் வஸ் ஸலாத்துல் உஸ்தா. அடுத்தது இப்ப இது முக்கியமான தொழுகையை பேணி பாதுகாக்கிறது. நான் என்னமோ சொல்லிக்கிறேன் கடைசியா ஞாபகம் வச்சுக்கணும், கொஞ்சம் கவனம் பண்ணுங்க கிளாஸ். அந்த ஃபஜ்ருடைய தொழுகை யார் சலாத் ஜமாத்தோட தொழுகிறானோ ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ், அவன் அல்லாஹ்வுடைய பொறுப்புக்காக, அல்லாஹ்வின் பொறுப்பில் உள்ளவர்களை பற்றி யாராவது விசாரிக்க முற்பட்டால் அல்லாஹ் அவனை தண்டிப்பான். ரசூலுல்லாஹ் ஹதீஸ். அப்ப அது முக்கியமான விஷயம். நம்ம அல்லாஹ்வோட பொறுப்புல ஒரு நாள்ல ஆவறதுன்றது பெரிய விஷயம். அதுக்கு நீங்க எங்கேயாவது குர்ஆன் சுன்னா அடிப்படையில் இங்கதான் வரணும்னு இல்லை, குர்ஆன் சுன்னா அடிப்படையில் நீங்க எங்க சுபஹ் தொழுகிறீங்களோ அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. நீங்க எங்கேயும் போகாம இருந்தீங்கன்னா அன்றைக்கு உங்களுக்கு அல்லாஹ்வோட பொறுப்பு இல்லை. உதாரணமா நான் ஒரு சம்பவம் சொல்றேன். நாங்க ஒரு பயணம் போயிட்டோம். பொதுவாக எல்லாருக்கும் உங்களுக்கு மட்டும்தான் இல்லை, அது எனக்கு நடக்கலாம். அதுக்காக நான் சொல்றதால நான் பெரிய ஆளோ நீங்க சின்ன ஆளோ அப்படி இல்லை, எல்லாருக்கும் நடக்கும். அது நடக்காம பார்த்து கொள்றதுதான் இங்க சப்ஜெக்ட். யார் செய்யறாங்கன்ற சப்ஜெக்ட் இல்லை. ஒரு பிரயாணம் போறோம், நாங்க பிரயாணம் எங்களுக்கு பின்னால வந்து ஒரு பயங்கரமான ஆக்சிடென்ட் பைக். இனி அவருக்கு கால் வைக்கல சைக்கிள். அப்ப எனக்கு பின்னுக்குள்ள சும்மா ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன். தொழுதி போறது சுப கால நேரம், சுப ஜமாத் நாங்க தொழுதுதான் வராங்க, நாங்க தொழுதை நாங்கள் விளம்பரப்படுத்த சொல்லலை. அப்ப எங்க மச்சாங்க அவரு போய் பக்கத்துல தொழில் என்ன வல்லாட பொறுப்புல இருந்தா கொஞ்சம் பாதுகாப்பு கிடைக்கும் சொல்றேன். அதுல 100க்கு 100 நம்ம சொல்லல. சில ஆபத்துகள் வந்து அல்லாட பாதுகாப்புல இருக்கிறவங்களுக்கு குறைவு மற்றவங்களை விட. அதனால கொஞ்சம் முடியுமானவங்களுக்கு சுப தொழில், சிலவங்க சுப தொழில் இல்லை, தோரத்தில் அசல் தொழில் இல்லை, இன்னும் சாப்பிட்டு படுத்தா மாதிரி அனுப்புற செலவு. அந்த மாதிரியான தொழுகையில் ஹாஃபிது அலஸ் ஸலாத் எல்லா தொழுகையும் படிக்கணும். இந்த பொழுதுபோக்குத்தனம் என்னாட்ட வரக்கூடாது, உங்கள்கிட்ட வரக்கூடாது, உங்களுக்கு கவனம் பண்ண விஷயத்துல தான் தொழுகையை பேணி பாதுகாக்கிறதுல நிறைய சொல்ல. அடுத்த தொழுகை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க,
இஸ்லாத்துக்கு அடிப்படையாக 5 தூண்கள். புனியல் இஸ்லாம் அலா ஹம்ஸின், இஸ்லாம் 5 மீது நிறுவப்பட்டது. 5 மீது இஸ்லாம் நிறுவப்பட்டது. ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்வது, வ இகாமிஸ் ஸலாத், தொழுகை நிலைநாட்டுவது, வ ஈதாஇ ஸகாத், ஜகாத்தை கொடுப்பது, வல் ஹஜ்ஜி வ ஸௌமி ரமலான், ஹஜ்ஜி செய்யறது, அது நிசத்தாயிரு, உங்களுக்கு யாருக்கு முடியுமோ அவங்க ஹஜ்ஜுக்கு போகணும். ஜகாத்தும் அதே மாதிரி தான், வசதி உள்ளவங்க தான் ஜகாத்து. அதே மாதிரி சௌம ரமலான், இது மாதிரி வரும். ஹஜ்ஜி பின்னுக்கு சௌம ரமலான் 5 தான் சப்ஜெக்ட். ஏன்னா இது முன்னுக்கு அது பின்னுக்கு என்ன ஹஜ்ஜி கடைசியா வராம நோன்பு கடைசியா வரும்னு நினைச்சிருக்கோம். அது சில நேரம் ரசூலா ஓடலாம்னு சொல்லுவாங்க, சொன்ன சகாபாக்கள் வந்து ஓடுற மாதிரி அறிவிப்பாங்க, அதையும் நடக்கும். அப்ப ஓடுறங்க நமக்கு சப்ஜெக்ட் இல்லை, அங்க கடமையை இது ஓட வந்தா தான் நம்ம செய்ய முடியும். தொழுகதான் பெஸ்ட். அது வந்து பொதுவாகவே எல்லா அதிசயம் நீங்க பார்க்கக்கூடியதா இருக்கும். தொழுகை பெஸ்ட்னா என்ன, ஒரு தொழுகை நிலைநாட்டுறது என்பது முதலாவது விஷயம். அதான் முதலாவது மறுமையில விசாரிக்கப்படும் வருவது. அப்ப இதை கவனிச்சுக்கிட்டீங்கன்னா சரி. அப்ப தொழுகையினுடைய அடிப்படை அதுலதான் இஸ்லாமே நிறுவப்பட்டிருக்கு. அப்ப ஒரு ஒன்று இல்லாட்டி அப்ப அந்த இஸ்லாம் முழுமையானதாக இருக்காது. ஒரு ஆளுக்கு தொழுகை இல்லைன்னு வைக்கணும், அப்ப தொலை இல்லை. ஒரு ஆளுக்கு வசதி இருக்குது, ஹஜ்ஜிக்கு போகல, வசதி இருக்குது போகல, அல்லது ஒரு ஆள் ஜகாத்து கொடுக்கறது முடியும் கொடுக்க, அப்ப என்ன செய்யறார், அந்த இஸ்லாத்துல அவர் குறை செய்கிறார் என்ற ஒரு முடிவுக்கு நாங்கள் என்ன செய்யலாம் வரலாம். அப்ப தொழுகை என்பதும் அந்த மாதிரி ஒரு முக்கியமானது. தொழுகை என்பது எல்லாருக்குமே கடமை. ஏன்னா எந்த அளவுன்னு சொன்னா, ஒரு ஒரு நாட்டுப்புறத்திலிருந்து ஒருவர் வருகிறார், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு வாரார். அப்ப வந்து என்ன செய்யறாரு பார்த்தா தலையெல்லாம் பரட்டை ஆகிடும். ஃபகால யா ரசூலல்லாஹ் அக்பிர்னி மாதா ஃபரலல்லாஹு அலைஹி மினஸ் ஸலாத், தொழுகையிலே அல்லாஹ் எனக்கு என்னத்தை கடமையாக்கி இருக்கிறான், நான் என்ன தொழணும் அப்படின்னு கேட்கிறார். அப்ப ரசூலுல்லாஹ் ஃபகால அஸ்ஸலாத்துல் ஹம்ஸ், 5 நேர தொழுகை. அப்ப இல்ல தத்தவு அஷை, கூடுதலா நீங்க என்ன செய்ய தொழுதால் உனக்கு மேலதிகமா தான் இருக்கணும். 5 நேரம் வந்து கண்டிப்பா உனக்கு கண்டிப்பா கடமை. ஃபகால அக்பிர்னி மாதா ஃபரலல்லாஹு அலைஹி மினஸ் ஸியாம், நோன்புல அல்லாஹ் எனக்கு என்ன கடமை. ஃபகால ஷஹ்ர ரமலான், ரமலான் மாதத்துல முடிக்கிற நோன்பு. இல்ல தத்தவு, கூடுதலா உபரியாக நீ அதை செய்தால் அதுக்கு உனக்கு நன்மை கிடைக்கும். ஃபகால அக்பிர்னி பிமா ஃபரலல்லாஹு அலைஹி மினஸ் ஸகாத், ஜகாத்துல எனக்கு என்ன ஜகாத் கடமை. ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபஅக்பரஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த ஜகாத்துடைய விஷயத்தை ரசூலுல்லாஹ் விளக்கப்படுத்துறாங்க, இஸ்லாத்தினுடைய சட்டத்திட்டங்களை சொல்றாங்க. அவ சொல்லி போட்ட உடனே இவர் கடைசியா சொல்றாரு, வல்லதி அக்ரமக, அல்லாஹ் எவன் உங்களை கண்ணியப்படுத்தி இருக்கிறானோ அவன் மீது சத்தியமாக, லா அத்ததவ்வு ஷைஅன் வலா அன்துஸு மிம்மா ஃபர்த, அல்லாஹ் எனக்கு கடமையாக்கியதிலிருந்து நான் கூட்டவும் மாட்டேன், நான் குறைக்கவும் மாட்டேன் அப்படின்னாங்க. ஃபகால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஃப்லஹ இன்சான், இவர் வந்து உண்மையே சொல்லி இருந்தார், அவர் வெற்றி பெற்று விட்டார். அவ் தஹலல் ஜன்னah இன்சான், அல்லது இவர் உண்மையைத்தான் இங்க வந்து சொல்லி என்னோட பேசுனதெல்லாம் உண்மையா இருந்தால் அவர் சொர்க்கத்துக்குள்ள நுழைவார் என்ற செய்தியை பார்க்கிறோம். இது புகாரில வருது. அப்ப இதுல என்ன வந்து சொர்க்கம் போகணுமா இருந்தால் அடிப்படையான விஷயங்களில் தொழுகை இருக்கிறது. தொழுகை இல்லாம என்ன செய்யாது, சொர்க்கத்துக்குள்ள போக முடியாது. நாங்க தொழுகைக்கு அல்லாஹ் ஒரு சான்ஸ், பரவாயில்லப்பா நீங்க தொழாம இருங்க கொடுக்குறாருன்னு எப்போ ஊத்திக்கணும். உதாரணம் ஒரு சந்தர்ப்பத்தை சொல்லுங்க, தொழுகைக்கு சான்ஸ் கொடுக்குறா எங்க ஊத்திக்கணும், ஜிஹாத்ல அங்கேயே ஓடி ஓடி சேர்த்து தொழுங்கன்னு குர்ஆன் சொல்லி. எப்படி குர்ஆன்ல நீங்க எடுத்து பாருங்க, ஃபைதா குன்த ஃபீஹிம் ஃபஅகம்த லஹுமுஸ் ஸலாத், தொழுகையில மெத்தட் எல்லாம் சொல்லிருக்காங்க. அது நீங்க வந்து சூரத்து நிசா 102ல, அதாவது நீங்க போர்க்களத்துல நிக்கிறீங்க, எதிரிகள் உங்களுக்கு அடுத்த பக்கம் ரெண்டு அடிக்கிறாங்க, யுத்த சந்தர்ப்பம். யுத்தம்னா எந்த நாளும் விட்டு கொடுத்து நடந்து அடிக்காது, சில நேரம் பிரேக்ல அடிப்பாங்க, சில அப்படியெல்லாம் யுத்தம் ஈரோடு யுத்தம் பண்ண மாட்டாங்க. சில நேரம் போர் முக்கியம் அடையாத சந்தர்ப்பம் கிடைக்கும். யுத்தகலம் பல மெத்தட்ல இருக்கும், அது என்ன கட்டத்துல இருக்கும்னு சொல்லல. அடிதடி நடந்து அடிக்கும் போது ஓடி ஓடி தொலை வேண்டி வரும். ஏன்னா நாங்க விரட்டி அடிக்கிறோம், நாங்க விரட்டி அடிக்கிறோம், அவங்க குதிரையில நம்மளே விரட்டி அடிப்பாங்க, நாங்க அவங்கள விரட்டி, அந்த மாதிரி கட்டம் போர்க்களத்துல வரும். அவங்க அங்கே இருந்து முடிந்தா வாங்க பார்க்கணும், அங்கிட்ட அவங்க சவாலோட இடு நாங்க அல்லாவுடைய படை வந்துக்கிறோம், உடைய கைவிட மாட்டோம். இப்படி யுத்தம் பல மெத்தட்ல இருக்கு. ஏன்னா அதை படிச்சிருப்பீங்க, நான் சொல்லதே இல்லை. அந்த நேரத்துல கூட தொழுகை நிலைநாட்டும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களோட தொழுகிறவங்க சுஜூத் செஞ்சுட்டு அந்த முதலாவது ரக்காத் ஒரு ரக்காத்த முடிஞ்சோன்னு அவங்க ரிட்டர்ன் ஆயுதத்தை கையில வச்சுக்கொள்ள, பின்னால் உள்ளவங்க காவ காப்பாங்க. இவங்க முடிஞ்சு ஒரு ரக்காத் முடிஞ்சோடனே அவங்க வந்து கலந்து விடுவாங்க. இப்படி தொழுகை செய்யுது. அந்த சிஸ்டத்துல தொழுகை யுத்தத்துல நடக்குதுன்னு சொன்னா நீங்க யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் சான்ஸ் கொடுக்குறதா இருந்தா இங்கதான் கொடுத்தீங்க, சான்ஸ் கொடுக்குறதா இருந்தா
யுத்தத்து பிரச்சனை, யுத்தம் எவ்வளவு கட்டம். ஆனா அதனால கைபர்ல அசர் தொழுகையை மிஸ் பண்ணிட்டாங்க. உக்கிரமான ஒரு கட்டத்துல அசர் தொழுகையை மிட்படுத்தி லேட்டா தொழுதாக ஹதீஸ்ல பாக்குறோம், வரலாறுல பாக்குறோம். அது சரியான வரலாறு நான் நினைக்கிறேன், பார்த்தவங்க எல்லாம் முரண்பாடி தான் சொல்லிக் கொடுப்போம். அப்ப அந்த மாதிரி ஒரு நம்மள அறியாத சில கவன ஈர்ப்புகள் வரலாம், ஆனா தொழுகணும். அவ அப்படி போர்க்களத்துல கூட விடையலாது என்கிற அளவுக்கு தொழுகை இருக்குமா இருந்தால் அது எவ்வளவு ஒரு முக்கியமான கடமைன்றதை பார்க்கணும். தொழுகைக்கு எந்த காரணம் சொல்லு, நீங்க நோம்புக்கு வேண்டாம் கூட காரணம் சொல்லு. ஏன்னா என்னால் முடியல, எனக்கு கேள்சரு அது இது சொல்லலாம். அது கூட நீங்க அல்லாஹ்வுக்கு பொருத்தமா சொல்றீங்களான்னு அவங்களுக்கு தெரியும், வெளியே சொல்லு. தொழுகைக்கு ஒரு கை செலுத்தல, ஏன் என்ன செய்ய தொழோட ஆசைதான், ஒழு செய்ய முடியலையேன்னு சொல்றீங்க. உதாரணம், தொழோட ஆசையா தான் இது ஒழு செய்ய முடியல தமிழி. உதாரணம், தொழோட ஆசையா தான் நிக்கலையே, முதுகு நோவுத இருந்தீங்களே, உட்கார முடியலையே, படுத்துக்க என்ன சொல்ல போறேன், கையை தூக்க முடியலையே மனசால சொல்லு. அப்போ நோயில சான்ஸ் இல்ல, யுத்தத்துல சான்ஸ் இல்லைன்னா ஆரோக்கியமாக்கிறவனுக்கு எப்படி கடமையை வச்சு வரும் தொழுகை. அப்ப தொழுகையை பொறுத்தவரையும் நாம் எல்லா சந்தர்ப்பத்திலுமே இந்த தொழுகையை கடைபிடிக்கணும். அதுக்கு எந்த சான்ஸும் இல்லை. கண் தெரியாம இருந்தா கூட கண் தெரியாம இருந்தா கூட தொழுகை கூட நோயாளி எது வரையும் தான் தன்னுடைய சொந்த நினைவை அவன் இழந்து போகுது வரை. எனக்குன்னு இதுக்கு மேல அவனுக்கு தொழுகையை பற்றி அதெல்லாம் ஒன்றும் விளங்காத அளவுக்கு அவன் வந்து மயக்கம் போட்டா இல்ல நோயின் கடுமையால எந்த அளவுக்கு தொழுகையில மிஸ் பண்ணவே இல்லை. தொழுகைக்கு வாராங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு பக்கத்தால் அலி இப்னு அபீ தாலிப், மறுபக்கத்தால் அப்பாஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரெண்டு பேர்லையும் தூங்கிட்டு கால் சரசரன்னு இழுபடுது பள்ளி பார்க்கணும். அப்ப எப்படி இருக்கு தொழுகை சம்பந்தமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏராளமானது. நான் எல்லாத்தையுமே இங்க கொண்டு வர இயலாது, முக்கியமான விஷயங்களை மட்டும் நான் தொகுத்திருக்கிறேன். அப்ப தொழுகை பொறுத்தவரையும் இது கண்டிப்பாக நிறைவேற்றப்பட வேண்டும். எந்த அளவுன்னு சொன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுற ஆராய்த்தல்லது யுக்கதிம் பித்தீன், அதாவது தொழுகையிலே பொடுபோக்குத்தனம் உள்ளவர்களுக்கு கேடுதான். ஃபவைலுல் முஸல்லீன் அல்லதீன ஹும் ஃபீ என்னது வசனம் சாஹு, அதாவது தொழுகையில வந்து பராமுகமான தொழுகையாளி, பொடுபோக்கான தொழுகையாளிகளுக்கு கேடுதான் அல்லாஹ் சொல்றான். அப்ப தொழுகையை தொழும்போதே பொழுதுபோக்கா தொழுதா கேடுதா, தொழாம இருந்தா அதுக்கு அங்க பொழுதுபோக்க தொழுதாலே ஒரு கேடுதா, அப்ப தொழாம இருந்தா அப்ப அது ஒரு முக்கியமானது. அதனால அல்லாஹ் தஆலா வெற்றி பெற்ற மூமின்கள் யார், யார் வெற்றி பெறுவா என்று மூமின்களை பற்றி சொல்ற போது கத் அஃப்லஹல் முஃமினூன், மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷியூன், அவர்கள் தங்களுடைய தொழுகையிலே உள்ளச்சத்தோடு தொழுவார்கள், குஷு தொழுவார்கள். அல்லாஹ் சொல்றான். அவங்களை பத்தி அல்லாஹ் சொல்றான் வல்லதீனஹும் அலா ஸலாத்திஹிம் யுஹாஃபிதூன். அல்லாஹ் சொல்றான் தொழுகையில கரெக்டா இருக்காங்க. உதாரணமா நான் ஒரு சம்பவம் சொல்றேன். நமக்கு நடந்த ஒரு மிஸ்டேக். நான் இங்க வந்த போது ஒரு சகோதரர் போன் பண்ணேன். உண்மையிலே சந்தோஷமா இருக்கு அந்த விஷயம், எனக்கு சந்தோஷம். நீங்க தொழுகையில பொழுதுபோக்குத்தனமா இருக்கிறீங்க. எனக்கு அந்த கேட்ட நிமிடம் நமக்கு ஒரு மாதிரி சங்கடமா தான் இருந்தது. அப்படியா, ஆனா உண்மை என்னடா அவர் கவனிக்கிறார். அதை நம்ம தவறுன்னு சொல்லலாமா? சொல்ல பொழுதுபோக்கா இருக்கீங்க என்ன, நான் தொழாம இருந்தேன் அப்படி இல்லை. நீங்க ஒரு நாள் அவருக்கு வரல, காரணங்களை சொல்லிட்டு போயிடணும். வரல அது இதுதான் காரணம், டெய்லி இப்படி ஒரு நாள் ஒரு காரணம் சொல்லிடுவோம். அப்ப இந்த தொழுகை விஷயத்துல கண்டிப்பா ஒருவருக்கு ஒருவர் உபதேசம் பண்ணிக்கொள்ளும். மனிதன் தானே, நான் தவறுலாம் நீங்களும் விடலாம். ஏன்னா யாரும் இதில் விதிவிலக்கல்ல. மூளை தவறு செஞ்சா அதெல்லாம் சொல்லக்கூடாது, அது அசரத்துக்கு சொல்றல, மற்ற ஆளுகளுக்கு தான் கதையெல்லாம் கேட்குது. தொழுகையை பொறுத்த வரைக்கும் காப்பாத்திக்கிறது ஒருத்தர் ஒரு ஆள் கொஞ்சம் அதுக்காக இதுல எல்லாம் குறிப்பா இருக்கு. அல்லாஹ் கொடுக்கிற சலுகையை தாண்டி நீங்க உபதேசம் பண்ணக்கூடாது. என்னப்பா ஜமாத்து காணும் இல்ல தெரியாதவன் ஜமாத்துக்கு வரலாம் வேண்டாம், அது நீங்க வலியுறுத்தலாம். ட்ரை பண்ணுங்க, கஷ்டம் தான், தூரத்துலேருந்து வார கொஞ்சம் முயற்சி செய்யுங்க, ஜமாத்துடைய நன்மை தானே அப்படின்னு சொல்லலாம். நீங்க என்ன தௌஹீத் வாதீங்க, ஜமாத்துக்கு வாரீங்கல்ல, அவர் 4-5 மைலுக்கு அங்கடிப்பாரு. அல்லாவே வற்புறுத்தாத விஷயத்தை நீங்க போய் அவருக்கு வற்புறுத்துறீங்க. நீங்க என்ன செய்யலாம், முக்கியத்துவங்களை சொல்லலாம். நான் சுபத்துறை சொன்ன முக்கியத்துவத்தை ஜமாத்தோட கலந்துருந்தா அல்லாட பொறுப்பு நினைக்கிறீங்க. அப்ப அல்லாட பொறுப்பு நினைக்கிறதுக்கு யார் பொறுப்பு இல்லை? இன்னைக்கு நமக்கு எவ்வளவு பிரச்சனை வருது, போற நேரத்தில் எக்ஸிடென்ட் ஆகிறோம், இந்த குடும்பத்தோட போறோம், எவ்வளவு தூரடங்களுக்கு போறோம், தொழிலுக்கு போறோம், எவ்வளவு பாதுகாப்பு நமக்கு அல்லாட தேவைப்படுது. அப்ப அப்படிங்கும்போது நாங்க அல்லாட பாதுகாப்புல டெய்லி இருந்தா நல்லது. அப்ப அப்படின்னு நம்ம என்ன மிஸ் பண்ணாம தொழுதுன்னு ட்ரை பண்ணுவோம். அதுக்காக இங்கே ஃபிதாக்கு தான் வாங்கல, குர்ஆன் சொன்ன அடிப்படையில எங்கேயாவது இடத்துக்கு போங்க, குர்ஆன் சொன்ன அடிப்படையில் இருந்தா ஓகே. அப்ப இதை வலியுறுத்தலாம்.
பள்ளிக்கு வாங்க அப்படின்னு போகும். அது வந்து குழு. எனது குழுடா மார்க்கத்துல எல்லாம் அதுக்கு போகும். இன்னைக்கு நம்ம சகோதரர்கள்ட்ட உள்ள மெயின் பிரச்சனை என்ன, குழு பண்றோம். நாங்க எதுல ஒரு ஆளை போஸ்ட் பண்ணணுமோ அந்த எல்லைக்கு அங்கால போகிறோம். அதான் மெயின் எல்லை. எங்கால என்ன, அதாவது கடமை என்ற இடத்துக்கு அங்கால நீங்க வற்புறுத்தணும் இல்லையே. தொழுகை தானே சொல்லணும், நம்ம விஷயத்துக்காக. உங்களுக்கு அந்த உரிமை இல்லை. அந்த அளவுல நம்ம செய்யணும். வலியுறுத்து கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம். நல்லது தானே. ஒரு தொழிலுக்கு வந்தா எவ்வளவு விஷயம் தான். எல்லா இடத்துல 27 மடங்கு. ஒரு கம்பெனிக்கு போறீங்க, நான் 270 பவுன் உங்களுக்கு சம்பளம் தரேன். இன்னொரு கம்பெனிக்கு போனா அவன் 10 மடங்கு 2700 பவுன் தரேன். எங்க போவீங்க? உதாரணத்துக்கு சொல்றேன். அப்ப இது 27 மடங்கு. அப்ப நாங்க முடியுமான மட்டும் கூட உள்ளதுக்கு தான் உலகத்துல போ சொல்ல சொன்னாங்களா இல்லையா? ஒரு முறை அபூ உபைதா அப்படிங்கிறவங்க வந்துட்டாரு. இந்த விஷயம் கேட்டுக்கொள்ளுங்க. இந்த ஃபஜ்ர் தொழுகிறவங்களுக்கு அல்லாஹ்வோட பாதுகாப்பு கிடைக்கிறேன். அது வந்து அந்த அந்த எனக்கு ஒரு கொஸ்டின் ஒன்று எழுதுறாரு. அதை கூட தான் கேட்கிறேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஃபஜ்ர் தொழுகையால குத்தப்படுறாங்க. அப்ப இந்த வந்து நாங்க எப்படி விளையாடி கொள்றோம்? இது வந்து மீன் பண்ற இதையா இல்லாட்டி அதாவது அல்லாஹ்வுடைய பொறுப்புல என்ன எந்த ஆபத்துமே வராதுன்றது இல்ல அர்த்தம். எந்த ஆபத்தும் வராதுன்னா அல்லாஹ்வுடைய பொறுப்புல அவர் இருக்கிறார். குத்துப்பட்டா ஷஹீத் முடிஞ்சு வச்சு. குத்து போறது வந்து அவர் ஷஹீதான. ஷஹீதுன்றது பெரிய பாக்கியமே. அப்ப அல்லாஹ்வின் பொறுப்பில் உள்ளவர் அல்லாஹ்வோட ஷஹீத் ஆயிட்டார்ன்றது அவருக்கு கிடைச்ச நல்ல தரஜா. கேவலமோ அசிங்கமோ இல்லாட்டி அப்படின்னு ஒரு ஆபத்து பிளஸ் அல்லாஹ்வுடைய ஒரு நியமத்தாங்க. போராட்டத்தை அல்லாஹ் சொல்றாங்க, நீங்கள் கொள்கிறீர்கள் அல்லது கொல்லப்படுகிறீர்கள், ரெண்டுமே உங்களுக்கு வெற்றி தான். அது ஒரு வெற்றி தான். அதே நேரம் புரிஞ்சாங்க சுப தொழுதா எதுவுமே வராது அப்படின்றது அல்ல. இந்த ஒரு ஆபத்து வரக்கூடாது. கூடுதல் பட்ச அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும். இதுதான் அதை புரிஞ்சு விடுறது. இதுதான் வேற ஐடியா இல்லை. அப்படிதான் நல்லா வரும். நம்ம புரிஞ்சு விடுறோம். சுப மூத்தா போறதெல்லாம் வந்து தோல்வி இல்லையா உலகத்துல. கொல்லப்படுறது வந்து ஷஹீத். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, உமர்லாம் அவளை பத்தி முன்னறிவு செய்யும் போது ஒரு ஷஹீத் நினைக்கிறாங்க. அதை உகது வழியில வச்சு ஷஹீதிக்கிறாங்க. உமர்லாம் சொன்னாங்க. அது அதை ஒரு பாதுகாப்பு இல்லைன்னு நினைக்கிறத விட அது அல்லாஹ் அவருக்கு ஷஹீதை கொடுக்கணுமே அப்படித்தானே கொடுக்க ஏறும். உறுதி ஆகிறது அந்த உறுதிப்பாடு. சரி, இதுதான் விஷயம். அப்ப வல்லதீனஹும் அலா ஸலாத்திஹிம் யுஹாஃபிஸூன், தொழுகையில பேணுதலோட இருக்கிறது. உலாயிக ஹுமுல் வாரிஸ் அல்லதீன யரிஸூனல் ஃபிர்தௌஸ் ஹும் ஃபீஹா காலிதூன். சொர்க்கத்தில் இவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். அல்லாஹ் சொல்றார். தொழுகையில நாம சரியான கவனம் எடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா நம்ம சரியா படிக்கிறது, எங்க குடும்பங்களுக்கு அதை படிச்சு கொடுக்கறது. இன்னைக்கு வந்து பார்த்தா நிறைய விஷயங்கள் நான் கவனிக்கிறது தானே தொழுகை விஷயங்கள்ல. நம்மள்கிட்ட சில தெரியாம இருக்க தெரியாது. நிறைய சகோதரர்கள்ட்ட தொழுகை விஷயங்கள் எல்லாம் நிறைய மாறுதல்கள் வர வேண்டி இருக்கு இன்ஷா அல்லாஹ். அது கிளாஸ் போகும்போது நாம என்ன செய்யணும், இது நம்ம சும்மா சொல்லிட்டு போறோம். சில இடங்கள்ல எதுவும் செஞ்சு காட்ட வேண்டிய பயிற்சி எல்லாம் வரும் இன்ஷா அல்லாஹ். அது இப்பவே நீங்க அவசரப்படுத்த இல்லை. இது கொஞ்சம் கொஞ்சமா அண்ணன் டைம் வரும்போது அந்த சப்ஜெக்டை நம்ம கிளியர் ஆகிட்டு போவோம். அப்ப இது ஒன்று. அப்ப அதே மாதிரி அல்லாஹ் சொல்றாங்க, குல் இபாதி அல்லதீன ஆமனூ யுகீமுஸ் ஸலாஹ் வ யுன்ஃபிகூ மிம்மா ரஸக்னாஹும் சிர்ரன் வ அலானியத்தன் மின் கப்லி அன் யஅதிய யௌமுன் லா பைஉன் ஃபீஹி வலா ஹிலால். அதாவது என்னுடைய அடியார்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், ஈமான் கொண்ட என்னுடைய அடியார்களுக்கு சொல்லுங்கள், யுகீமுஸ் ஸலாஹ் அவர்கள் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். வ யுன்ஃபிகூன மிம்மா ரஸக்னாஹும் சிர்ரம் அலானியத்தன் ரகசியமாகவும் பரகசியமாகவும் அவர்கள் நாங்கள் வழங்கியவற்றிலிருந்து செலவழிக்க வேண்டும். வியாபாரமோ நட்புகளோ இல்லாத ஒரு காலம் வருவதற்கு முன்பு. ஒரு காலம் வரப்போது யாருக்கு யாரும் ஹெல்ப் பண்ண, ஒரு பாப்பாக்கு மகன் ஹெல்ப் பண்ணுவோம் இல்லாது, மகனுக்கு பாப்பா ஹெல்ப் பண்ணுவோம் இல்லை. அங்க உங்களோட இபாதத்து எடுத்து நீ அல்லாஹ்வுக்கு பயந்து செஞ்ச விஷயங்கள் தான் நாங்க நிக்க போறோம். அதுக்கிடையில தொழுது. ஏன்னா யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ ஸாஹிபத்திஹி வ பனிஹி. அன்றைய தினத்துல சகோதரனை விட்டு விரண்டோடுவான், பிள்ளையை விட்டு விரண்டோடுவான், மனைவியை விட்டு விரண்டோடுவான். அல்ல சொல்லணும் இல்லையா? ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுக்கு பராக்காக்கிற விஷயம் தான் நாங்க இருக்கும். யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாது. நாளைய மறுமை நாளிலே யாரும் யாருக்கும் ஹெல்ப் பண்ண இயலாது. அதுக்கிடையில அல்ல சொல்ற எந்த நட்பும் இருக்காது, பிசினஸும் இருக்காது. ஏன்னா அதனால வந்து அந்த நாள் வருவதற்கு முன்பு நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்ற ஒரு செய்தியை நாங்க பார்க்கிறோம். அதே மாதிரி அதுக்கு இடையில அது புற ஒரு ஹதீஸ் சொல்வது. என்னது ஹதீஸ்? அதுக்கு புற ஒரு ஹதீஸ் சொல்வது. நான் கடைசியா இப்ப சொன்ன வசனம், தொழுகையை பண்ணுபவர்கள் மட்டுமே சுவர்க்கம் செல்ல முடியும். ஒரு தலைப்பு கீழே வந்தீங்க. அதுக்கு அடுத்தது அதுக்கு இடையில ஒண்ணுமே இல்லையா? சரி,
சரி, ஓகே. அடுத்தது என்னன்னு சொன்னா, தொழுகையை பொறுத்தவரையும் சஹாபாக்களை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரும்பாலும் ஜமாத்து தான் அவங்க தொழுது. தனிய தொழுகைகள் வந்து நீங்க கொஞ்சம் காண மாட்டீங்க. ரொம்ப இனி 1 2 போகிறவங்க லேட்டாகி வந்தவங்க சும்மா கொஞ்சம் குறைவா தான். அல்லாஹ் தஆலா தொழுகையை பற்றி சொல்லக்கூடிய இடங்கள்ல அகீமுஸ்ஸலா அப்படின்னு, தொழுகையை நிலைநாட்டுங்கள். நிலைநாட்டுன்னா என்ன? தொழுங்கள்னு சொன்னா அது ஒரு ஆள் தனியா தொழுவதையும் குறிக்கும். இக்காமத்துஸ்ஸலான்றது தொழுகை பொதுவாக்கும், ஜமாத்தா நிலைநாட்டுறது தான் சொல்லுங்க. தொழுகை என்ன செய்யுங்க, நிலைநாட்டுங்கள். கூட்டு தொழுகைக்கு தான் இந்த வசனம் பயன்படுத்தப்படும். இக்காமத்தை சொல்லுங்க, தொழுகை என்னது? இக்காமத்து சொல்லுங்க, தொழுகை நிலைநாட்டுறது தான். தொழுகை இக்காமத்து சொல்லணும் என்ன? நாங்க தொழுகையை நிலைநாட்டுறதுக்கு சொல்ற வாசகத்துக்கு இக்காமத்தும் இக்காமத்து தீன், தீனை நிலைநாட்டுங்க அப்படின்றது. அப்ப தொழுகையை வந்து கூட்டாக நிறைவேற்றணும். ஏன்னா ஜமாத்து சம்பந்தமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஏராளமான செய்திகள் இருக்கிறது. அதுக்கு 27 மடங்கு நன்மை. அது இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ஜமாத்து தொழுகையின் சிறப்பு வந்து இது பின்னால தனி வரும். அதை இன்ஷா அல்லாஹ் அந்த சந்தர்ப்பத்தில் தெரிஞ்சு கொள்ளலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்குன்னு சொன்னா, பள்ளியில நான் தொழுவிக்கு வாங்க சொல்லி காமிச்சு சொல்லி ஒரு ஆளை தொழுவிக்குமாறு சொல்லி போட்டு வீடுகளில் போய் யார் தொலை வரலையோ அவனை எரிக்கணும்னு மனசு வருதுன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல போய் எரிக்கணும்னு மனசு வருது. என்ன செய்ய, பொம்பளை சின்ன பிள்ளை நினைக்கிறாங்க, அதான் விட்டிக்கிறேன். அப்ப ரசூலுல்லாஹ் உண்மையாக நிலைநாட்டி தான் இன்னைக்கு எத்தனை பேர் கூட எரிஞ்சிக்க போது. அது வீட்டுல தொழுவாங்க, வீட்டுல ஜமாத்து வரல, எரிக்க தேவையில்லை. வீட்டுல தொழுவாங்க, வீட்டுல ஜமாத்து. அதாவது நீங்க அதுக்காக வீட்டுல தொழுறவங்க எல்லாரும் எரிக்கப்பட வேண்டிய பாம்பு சத்தத்துக்கு அங்கால உள்ளவங்க வாங்கிடுவாங்க. பாம்பு சத்தம் கேட்கிறவங்க தான் அவங்க ஜமாத்துக்கு வர்றது கடமை. அதுக்கு அங்கால உள்ளவங்க வரணும். சாபாக்கள் ஒரு வாரம் சாபி வரும், தூரத்திலேருந்து வரும், ரொம்ப தூரத்திலேருந்து வராது. அவ ஒரு சஹாபி கேட்கிறாங்க, நீங்க ஒட்டாம ஒரு கழுதை ஒண்ணு வாங்கி வச்சுக்கிறேன், நல்ல புற தூரத்துல இருந்து நடந்து வாரீங்களே, கழுதை வாங்குற சல்லி இருந்தா தான் நான் பள்ளிக்கு பக்கத்துல ஊட்ட வாங்கிடுவேன் அப்படின்ற. என்ன காரணம்? நடந்து வாரத்துக்கு ஒவ்வொரு 8 கழுது நன்மை. ஏன்னா ஒருவன் வீட்டுல நல்ல அழகான முறையில் உதவி செய்யுது. ஏன்னா ஒவ்வொரு வெட்டுக்களை வைக்கும் போதும் ஒரு பாவம் மன்னிக்கப்படுது, ஒரு அந்தஸ்து கூடுது. நான் அதுக்கு தான் வாரேன், எனக்கு இவ்வளவு தூரத்துல இருந்து வாரத்துக்கு அதான் நோக்கம். கழுதை வாங்குறது எனக்கு சப்ஜெக்ட், அதான் வீட்டுன்னா வாங்கி வைக்கணும், கழுதை வாங்குறது அப்படின்னு அந்த சஹாபி சொன்ன செய்திகளை நீங்க பார்க்கிறோம். அப்ப இதுகள் வந்து ஜமாத் என்பது வெரி இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியமானது. அதை சரியான முறையில அந்த ஜமாத்தில் கலந்து கொள்ளணுன்றது சரி. அதே நேரத்தில் ஒரு ஆள் தொழுகையை விட்டுட்டார். பள்ளியில பாங்க செல்லப்படுறீங்க, அப்ப இதுக்கு எப்படி வரையறுக்கணும்? இங்க மட்டுமல்ல, இந்த பிரச்சனை இப்ப அபுதாபியிலுமே என்ன செய்யறாங்கன்னா, இப்ப புதுசா வந்து ஒரு பள்ளிவாசல்ல பாங்க போட்டு மற்ற எல்லாம் ரெக்கார்டிங் போகுது. அவர் வெளியில கூட அரபு நாட்டுல எனக்கு தெரிஞ்ச இந்த நினைக்க சவுதியில எல்லாம் வெளியில பாங்க சொல்லுவாங்க. துபாயில எல்லாம் சில இடங்களுக்கு போனீங்கன்னா இது நீங்க சொல்ற பிரச்சனை தான் வெளியில கேட்காது. அப்ப நீங்க எப்படி பார்க்கணும்னா, இதுக்கு 3வது மாடிக்கு மேல 2 சத்தம் போட்டு பாங்க சொன்னா எவ்வளவு தூரத்துக்கு கேட்கும், அப்படிதான் நாங்க பார்க்கணும். அதை தவிர அல்லாஹ்வோட எனக்கு வேற ஒரு விளக்கம் மைக் பாங்க எடுத்துக்கொண்டே நான் போய் மைக்ல சொல்ற பாங்க எடுத்துக்கொண்டே அது 4-5 மைல் தான் கேட்குறேன். நான் சொல்றேன், நாங்க வந்து அல்லாஹ்வுடைய விஷயத்துல நீங்க சட்டம் என்ற அடிப்படையில் ஓகே, எனக்கு அங்கால போவேன். சொல்லாத காலத்துல இந்த மாதிரி மைக் வச்சு பாங்க சொல்லவும் இல்லை. என்ன செய்வாங்க, உயரமான ஒரு இடம் அதுக்கு அமைக்கப்பட்டது, அதுல ஏறி சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட கிராமப்புறத்துல வாழ்றவங்களுக்கு தெரியும், இந்த வாகன சத்தம் இல்லாத கிராமப்புறங்களில் வாழ்றவங்களுக்கு தெரியும். 2 கிலோமீட்டருக்கு அங்கால கேட்பாங்க. இப்ப நான் ஏண்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு சின்ன வயசு பாலைவனம் கிராம பகுதிகள், இந்த மக்கால எல்லாம் மலைப்பகுதிகள். மதினா அந்த அமைஞ்சிக்கிற இடம் ஒரு உயரமான இடம் தான் மதினா. பள்ளிக்கிற இடம் உயரமா, அது அந்த வாகன சத்தங்கள், இந்த ஏசி சவுண்ட், இந்த சவுண்ட் எல்லாம் விட்டு பார்த்தா கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டருக்கு கேட்கும். அப்ப அதை கணக்கு பார்க்கணும். இதே நேரம் நீங்க இன்னொன்னையும் பார்த்துக்கணும், அதாவது எவ்வளவு நீங்க ஸ்பீக்கர் பண்ணிக்கணும், அதை ஈக்குவல் ஆகக்கூடிய வாகனம் மட்டும். சும்மா அப்படியே யோசிப்போமே, இதுக்கு நம்ம என்னதான் செஞ்சுக்கிற போறோம், அல்லாஹ்வுன்னு சொல்லி ஒரு கிலோமீட்டர் நம்ம ஓடுது பண்ணி நினைச்சா நமக்கு அந்த நான் சட்டம் மார்க்கத்தை சொல்றது, சட்டம் தான் கேட்கறது தான் வரும். இதுக்கு அங்கால எனக்கு ஒன்றும் பேசுறதுக்கு உரிமை இல்லை, அவ்வளவுதான். ஆனா அதை நீங்க யோசிச்சுக்கிறீங்கன்னா சரி, இதுல நான் ஒன்றும் விளக்க சொல்ல, அவ்வளவுதான் சுருக்கம் சொல்லுவோம். என்னென்றால் இதில்
தூரத்துலேருந்து வாரண்டு செல்லக்கொள்ள நம்மளாம் இங்கே பிரதர்ஸ் பேர மிச்சம் அநேகமாக எல்லாம் ரெண்ட் பண்ணி தான் இருக்கிற வீட்டை. எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தில் என்ன நடக்கிறென்றால் பள்ளிக்கு பக்கத்தில் இருக்கிற வீட்டை விட தூரத்தில் வீடு அழகா இருக்கு. அதிகமான வசதிகளோடு இருக்கிறதால அந்த சில நேரம் எல்லாம் அறிவார், சில நேரம் மார்க்க நாலேஜ் குறைஞ்ச காரணத்தாலேயோ தெரியாது அவங்க தூரத்துக்கு போய் வீடு எடுக்கிறாங்க. அப்ப கொஞ்சம் அந்த பெண்களா இருக்கிறவங்க பிரச்சனை கஷ்டத்துக்குள்ள இங்கே இருந்து பள்ளிக்கு வக்துக்கு போகும்னு எடுக்கிற ஒரு பிரச்சனையும் இருக்கிறேன். இப்படிதான் அதுல நம்ம ஒன்றும் சொல்லல. நம்ம எதை சொன்னாலும் நாங்கள் மார்க்கெட்டுக்கு அங்கால போயிட்டு தான் சொல்லுவோம். ஏன்னா அது அவங்களோட வசதி. நம்ம அதில் எதுவுமே கருத்து சொல்லல. அதெல்லாம் விரும்போட தெரியும் அந்த கருத்து இல்லை. இப்போ உங்களுக்கு உங்களோட பிள்ளைய படிக்க வைக்கணும், டெய்லி பிள்ளைய ஸ்கூலுக்கு போகிறதுக்குரிய பாதுகாப்பை யோசிப்பீங்க. நீங்க வந்து சொல்றதுலேயே போய்க்கும். இன்னொரு நாள் யோசிக்கிறாரு எப்படி இந்த பள்ளியை ஹயாத்தாக்க 5 நேரம் பள்ளி வாசலுக்கு வரணும். உலக வாழ்க்கையில் நமக்கு கொஞ்சம் மிஸ் ஆகினாலும் பரவாயில்லை, பள்ளியோட நிற்கணும் அப்படின்னு ஒரு ஆள் நினைச்சு இங்கே வந்தா அதையும் வந்து நீங்க சப்ஜெக்ட் பள்ளிக்கூடம் அவ்வளவுதான் சொல்லுங்க. நீங்க சொல்றது ஓகே, நீங்க சொல்றது நான் மறுக்கல. இதை நம்ம வந்து என்ன செய்யலாது, நீங்க ஊண்டி சொல்லும் போது அந்த மார்க்கத்துல அவங்களுக்கு என்னது நீங்க சொல்ற மாதிரி பத்து வர வாய்ப்பு இது, விருப்ப வாய்ப்பு. டெய்லி பிள்ளைகளை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போகணும், தனி வேலை ஆயிடுது என்று யோசிச்சாங்கன்னா அது சில நேரம் பிடப்பாகவும் ஆயிடுச்சு. அதனால இதுல நம்ம ஃப்ரீயா பள்ளிக்கு வர்றது முக்கியத்துவத்தை நம்ம சொல்லணும். கங்கால யார் எங்க நினைக்கிறாங்கன்றது நமக்கு இது இல்லை, அது நமக்கு இதில் வராது, கவனத்துக்கு வரக்கூடாது. வந்தால் அது வேற சில சிக்கல்களை உண்டாக்கும். சின்ன ஒரு கொஸ்டின் சகோதர சின்ன கொஸ்டின் வந்து ஏன்னு கேட்டாங்க, அது பள்ளிக்கு தான் அப்படி பார்க்கணும். அதே நேரத்தில் ஸ்கூல் ரீச்சாங்க 5 மைலுக்கு ஆகிட்டு புள்ளி நேரம் ஸ்கூலுக்கு கூட்டிய போயிட்டு கூட்டி வருவாங்க. அதான் அது சம்மந்தப்பட்டவங்க யோசிக்கணும், அவ்வளோதான். அது நம்ம வந்து ஒன்றும் சொல்ல இல்லை, உரிமை இல்லை. பள்ளிக்கு 5 தொலைவரம்ன்றது வழிவிட்டு அவ்வளவுதான். அதையும் யோசிச்சா நீ வேணாம், அது நமக்கு வாழப்படுறது அவசியம் இல்லை. அடுத்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை விடுவது சம்பந்தமாக சொல்றாங்க. எப்படின்னு சொன்னா, தொழாம ஒரு ஆள் இருக்கிறார், அவரை பத்தி என்ன அப்படின்னா சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு செய்தி இருக்குது. சமிஅத்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல் இன்ன பைன ரஜுலி வ பைன ஷிர்கி வல் குஃப்ரி தர்குஸ் ஸலா. ஒரு மனிதனுக்கும் ஷிர்க்குக்கும் குஃப்ருக்கும் இடையிலான வேறுபாடு என்னென்றா தொழுகையாகும். தர்குஸ் ஸலா தொழுகையை விடுவதாகும். ஒருவன் முஸ்லிமா இருக்கிறதுக்கும் ஒருவன் ஷிர்க்ல ஈடுபடுறான்றதுக்கும் என்ன வேறுபாடுனா தொழுகையாகும். இன்ன பைன ரஜுலி வ பைன ஷிர்கி வல் குஃப்ர். ஒரு மனிதன் இங்க முஸ்லிம், ஒரு முஸ்லிமுக்கும் ஷிர்க்கு குஃப்ருக்கும் இடையில் உள்ள வேறுபாடு தொழுகையாகும். யார் தொழுகை விடுறானோ அவன் ஒன்று என்ன செய்யறான், ஷிர்க்கில் ஈடுபடும், இணை வைத்து. அப்ப இங்கே ஒரு டவுட் ஒன்றும் உங்களுக்கு வரும். ஷிர்க்கு தொழுகை விட்டா இணை வைக்கலாம் அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். அப்ப இணை வைத்தவன் எங்க போவான், நிரந்தர நரகத்துக்கு போவான். நிரந்தர நரகத்துக்கு போனா அவன் யாரு, ஷிர்க் ஒவ்வொரு முஷ்ரிக்கும் காஃபிர். இப்படி நாங்க ஒரு காலத்துல விளங்கி வச்சிருந்தோம். நாங்க என்ன ஜமாத்துல் முஸ்லிமீன், जिन लोगों को जमात मुस्लिमीन के हाथ बैत नहीं की वो मुस्लिम नहीं है. यावड़े कहिले जमात मुस्लिमीन बैत ले और मुस्लिम ले, क्या उनको सलाम कर सकते हैं? नहीं कर सकता है. वो जमात मुस्लिमीन में शामिल नहीं और जमात मुस्लिमीन இல்லை அப்படின்னு நாங்க சொல்லிக்கிட்டோம். சலாம் சொல்லலாரு முஸ்லிம் இல்லை. நாங்க இந்த மாதிரியான சில ஹதீஸ்ல வச்சுக்கிட்டு காபிராக்குறாங்க. எப்படி இவன் ஒரு ஆள் தொடரல காபி, என்ன காபி தொழுர் இல்லையே, காபி எங்க போவான், நிரந்தர நரகத்துக்கு போவான். அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்ல தான் நாங்க என்ன செய்யக்கூடாது, நாங்க சில விஷயங்களை பட்டுன்னு சொல்றது யோசிக்கிறோம். என்ன காரணம், நாங்க சொல்லிட்டு போயிடுவோம் சிம்பிளா, தொழுகை விட்டு யாரு காபி, முஸ்லீம் நம்ம அடக்கக்கூடாது சொல்லிட்டு போயிடுவோம். என்ன காபி சொன்னீங்க ஹதீஸுக்கு தெளிவா. அப்ப நாங்க இந்த மாதிரியாக வரும்போது வருது. அப்ப இது சம்பந்தமாக நாங்க வேற வேற ஹதீஸ்களை தேடுறோம். தேடி பார்க்கும்போது இதுக்கு முரணான இன்னும் ஒரு செய்தியும் வருது. என்ன முரணானது வருது, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அதாவது நாளைய மறுமையில சொர்க்கவாதிகள் சொர்க்கத்துக்கு, நரகவாதிகள் நரகத்துக்கு போயிருவாங்க. நரகத்துல கிடப்பாங்க. இந்த நரகத்துக்கு போன எல்லாரும் நிரந்தரமா கிடக்க மாட்டாங்க. சொர்க்கத்துக்கு போனா நிரந்தரம், நரகத்துக்குள்ள போனா கொஞ்சம் அதுக்கு வெளியே வாரத்துக்கு வாய்ப்பு உள்ளவங்களும் இருப்பாங்க. அப்ப அதுல மலக்குமார்கள் வந்து எல்லா இடத்துல சிபாரிசு பண்றாங்க. கொஞ்சம் பேருக்கா அவங்க நல்லா நினைச்சாங்க குடியேற்றணும்.
பிறகு நபிமார்கள் வராங்க. நபிமார்களுடைய சிபாரிசின் பேராலையும் எல்லாம் நினைச்சாங்க வெளியாக்குறான். சை முஸ்லீம்களுடைய செய்தி 4000 நினைக்கிறேன், நம்பர் ஞாபகங்களோட தேர்ந்தெடுத்தாங்க. அதே மாதிரி மூமின்கள் வராங்க, அவங்களோட தொழுதாங்க, நோம்பு பிடிச்சாங்க அப்படின்றாங்க. அப்போ உடனே மூமின்கள் வெளியேற்றப்படுறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அல்லாஹ் சொல்றாங்க, சொல்றாங்க அல்லாஹ் சொன்னதாக ஷஃபாத்தில் மலாயிகா, ஏன்னா மலக்குமார்கள் சிபாரிசு பண்ணிட்டாங்க, நபிமார்களும் பண்ணிட்டாங்க, அதே மாதிரி மூமின்களும் பண்ணிட்டாங்க. மலக்குமார்களுக்கு இறக்கம் தானே சிபாரிசு பண்ணிட்டாங்க மூமின்கள் மேல. நபிமார்கள் இறக்கத்தினால பண்ணினாங்க, மூமின்களை இறக்கத்தினால பண்ணிட்டாங்க. அப்ப மலக்குமார்களுக்கு இருந்த இறக்கம், நபிமார்களுக்கு இருந்த இறக்கம், மூமின்களுக்கு இருந்த இறக்கம் எனக்கு வரக்கூடாதா? அல்லாவுக்கு ஒரு இறக்கம் விட்டாங்க. எல்லாம் அருகம் ராயின எல்லாத்தையும் விட இறக்கம் காட்டுறோம் அல்லா தானே. அவ அல்லா என்ன செய்யறான், தன்னுடைய கரத்தை நரத்துல போடுறான், போட்டு ஒரு கூட்டத்தை எடுத்து அவங்கள ஜீவன நதி மாவுல் ஹயாத்துன்னு சொல்லுவாங்க, அந்த ஜீவ நதியில போட்டு சொர்க்கத்துக்குள்ள அவர்கள் நுழைவிக்கப்படுகிறார்கள். அவங்களுக்கு ஸ்பெஷலா ஒரு மேலதிகமான ஒரு அடையாளம் விடப்படுகிறது. குத்தக்காவுர் ரஹ்மான், ரஹ்மானால் இரக்கம் உள்ளவனால் விடுதலை செய்யப்பட்டவர்கள். ஜனாதிபதிக்கு பேர்த்தே வந்தா ஒரு 10 பேர் சரி ஜெயிலிருந்து வெளியே விடாது. உதாரணத்துக்கு சொல்றேன், ஜனாதிபதிக்கு ஏழ்மா இருந்தா அல்லாஹ்வுக்கு எவ்வளவு பெரிய இறங்குது. அப்ப உத்தக்காவுர் ரஹ்மான், ரஹ்மானால் விடுவிக்கப்பட்டவர்கள். இவங்க யார்? லம் யக்மலு லில்லாஹி கைரன் கத், அல்லாஹ்வுக்காக வேண்டி எந்த நன்மையையும் செய்யவில்லை, ஒன்றும் செய்யல. அப்ப எந்த நன்மையும் செய்யலண்டா என்ன? தொழுவும் இல்லை. தொழுதுன்னா தொழுதவங்க வரணும், ஒரு நன்மையும் செய்யல. அப்ப என்னதான் அவங்க செஞ்சாங்க சொர்க்கத்துக்கு போறதுக்கு? வலம் எவக்கமின்னா இல்ல தௌஹீத், தௌஹீதுல இருந்தாங்க. குர்ஆன் சொன்னா அல்லாஹ் தவிர நாங்க எந்த ஒன்றையும் வணங்க மாட்டோம். என்ன எனக்கு கேட்க போறீங்க? தௌஹீதுல இருந்தாங்க, சிறுக்குல இல்லை. அதான் பாயிண்ட்ஸ், நல்லா விளையாடுவோம். அதுக்காக சிறுக்குவாதெல்லாம் சொர்க்கத்துல போகணும்னு வச்சுக்கோங்க. சிறுக்கு செஞ்சா அல்லாஹ் சொல்றா என்னது, நீங்க சிறுக்கு வச்சா ஹராம், சொர்க்கம் ஹராம். அப்ப தொழுகை விட்டா சிறுக்கு தானே, எப்படி சொர்க்கத்துல போனாங்க? இதான் ஷேக் அல்பானி நல்ல கருத்தை சொல்றாரு. அது குர்ஆன் சொன்னா முரணா விளங்கல. அல்பானி சொல்றாரு சொல்லல. அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அதாவது குஃப்ரையும் ஷிர்கையும் ரெண்டா பிரிக்கணும். அல் குஃப்ருல் இஅ்திகாதி, அல் குஃப்ருல் அதாவது அமல், அமலோடு சம்பந்தப்பட்டு வரக்கூடிய குஃப்ர் அல்லது ஷிர்க், நம்பிக்கையோடு சம்பந்தப்பட்டு வரக்கூடிய. ஒருத்தன் அல்லாஹ்வோட கூட மொய்தீன் ஆண்டவரே இது நம்பிக்கை, சரியா? கணவனுக்கு நன்றி கேட்டு ஒரு பொம்பளை நடக்கிறார், அது எக்ஃபுர் அஷீர், கணவனுக்கு நன்றி கேட்டு நடக்குது குஃப்ர் நவல். ஏன்னா அப்ப அமலோடு சம்பந்தப்பட்டு வரக்கூடியவைகள் மன்னிக்க இது அமலோடு உள்ளது. எது இந்த தொழுகை என்பது? அப்படின்னா சிறுக்குவாதையா இருந்தா எங்க போகக்கூடாது, சொர்க்கத்துக்கு போகவே கூடாது, ஆறாம. அவன் இந்த மாதிரி அல்லாஹ் வரும், இதுல நாங்க விளங்கக்கூடியதா இருக்கு. இதை சொல்லும் போது நீங்க எப்படி அல்பானிய பின்பற்றுவீங்க? இது குர்ஆன் ஹதீஸை வச்சு அவர் ஒரு முடிவு எடுக்கிறார், சரியா இருக்கு. இல்லாட்டி இந்த ஹதீஸை தூக்கி வீசணும். எதை? புகாரில வர ஹதீஸ் எல்லாம் லைவ்னு சொல்லணும். அப்படி லைவான செய்தி, முஸ்லீம்ல வர செய்தி. அதனால இந்த மாதிரி சில விஷயங்கள் உதாரணம் வைங்களேன். நானும் அனாதை ஆதரித்தவர்கள் சொர்க்கத்தில் இப்படி போவோம். அவ அனாதை ஆதரிச்சவன் பொதுவாக எடுத்தா சரி வருமா? அதான் ஒரு ஆள் என்று கேட்டாரு, இந்த நன்மை செய்பவர்களுக்கெல்லாம் சொர்க்கம் கொடுப்பான் வருது தானே, நீங்க நன்மை செய்யறவங்க நல்லான்றீங்க. அப்படின்னா முதலாக போய் வேண்டிய பிரகாசம். ஏன் ஜனசக்தி இந்த வீட்டு திட்டம்லாம் யார் செஞ்சு? அவ அப்படி பார்க்கக்கூடாது. நன்மை செய்யற எல்லாத்துக்கும் ஒரு கண்டிஷன் இருக்கு. ஒரு குர்ஆன் சலத்தையோ ஒரு ஹதீஸையோ வச்சு மட்டும் என்ன செய்ய முடிவு வந்துடக்கூடாது. நானும் அனாதை ஆதரிக்கணும், இப்படி ஒரு காவிரி அனாதை ஆதரிச்சா சொர்க்க துறைப்பாங்க. அப்படி ஒரு ஹதீஸ் ரெண்டு ஹதீஸ் வச்சு செய்யக்கூடாது, ஒரு முடிவு வரக்கூடாது. பல செய்திகளை நாங்கள் ஒன்றிணைச்சு இன்ஷா அல்லாஹ் ஒரு முடிவு வந்தோம்னா அதுல முரண்படாம நாம என்ன செய்யலாம், முடியுமானவர்களுக்கு விளங்கலாம். அப்ப இதே அதே மாதிரி பாருங்க, இன்னல் அஹதல்லதி பைனனா வ பைனஹும், நமக்கும் காவிர்களுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் ஒப்பந்தம் என்னவென்றால் அஸ்ஸலா, தொழுகையாகும். ஃபமன் தரக்கஹா ஃபகத் கஃபர், யார் அதை விட்டு விட்டானோ அவன் நிராகரித்து விட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. இது நசாயில வருது, திரும்பி இது மற்ற கிதாபுகளையும் இந்த செய்தி இப்னு மாஜாலையும் பதியப்பட்டிருக்கு. நம்பர்லாம் உங்களுக்கு தந்திருக்கு. அப்ப இது தொழுகையை விடுவது என்பதனுடைய விபரீதம். அப்ப இதுல நிறைய பேர் வரமுறை எல்லாம் பேசிக்கிறாங்க. இதான் நமக்கு அல்லாஹ் வரும், நாம தெரிஞ்ச வகையில உள்ளது. இது கங்கால ஏதாவது இருந்துன்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் நீங்க அதை சொன்னீங்கன்னா போற சேர்த்துக்கூடிய. அடுத்தது என்னன்னு சொன்னா தொழுகையினுடைய நன்மைகள். இந்த தொழுகை தொழணும், அது முக்கியத்துவம், அது இல்லாம ஒரு முஸ்லீம் வைக்க கூடாது, விடுவது ஒரு குஃப்ரு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நாங்க பார்ப்போம். அவ தொழுகையில நன்மை என்னடா, உத்துலுமா ஊபிய இலைக்க மினல் கிதாப் வ அகிமிஸ் ஸலாத், தொழுகையை நிலைநாட்டுங்கள். இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர்,
தொழுகை என்பது மானக்கேடானதையும் பாவத்தையும் தடுக்கிறது. அல்லாஹ் சொல்றான் தொழுகை என்பது மானக்கேடான, சரியான முறையில தொழுகையில சரியா இருப்பீங்களா இருந்தா மானக்கேடான விஷயம் உங்க வாழ்க்கையில வராது. உயிரோட்டமா ஒழுங்கா இருக்கணும் தொழுகை. இது சும்மா சடங்குக்கு முனாபிக்கணும் அப்படித்தானே. ஏன்னா தொழுகிறாங்க, வைதா காமோ இலசலாத்து காமோ குசாலா, தொழுகைக்கு நின்றாங்கன்னா சோம்பேறி மாதிரி நிற்கணும். அல்லாஹ் அக்பர், நாளைக்கு எங்க போகணும் அப்படி அங்கதான் எல்லாம் நடக்குது. அது சரி வராது. தொழுகைன்னா தொழுகை வைக்கணும். எதிர்ப்பு அல்லாஹ் இல்லா கலீல் ஆகாஷ். இந்த மாதிரி ஆட்கள் தொழுகையில கொஞ்சம் தான் அல்லாஹ் நினைக்கிறது, கூட அவங்களோட விஷயம் தான் அங்க நடக்கும். சிலவங்க சும்மா சொல்லுவாங்க, ஏதாவது மறந்தா தக்பீர் தொழுங்க ஞாபகம் திரும்பணும். ஏன்னா சொல்றதா இல்லை என்ன ரீசன், அப்ப எல்லாம் சைத்தான் நிற்கிறது. அதுக்கு இன்னொரு சைத்தான் வரலாம். அவனோட பேர் என்னது ஞாபகம் இருக்காது. தொழுகையில தொலைவை குழப்பறதுன்னு ஒரு சைத்தான் ஞாபகம் வருது இல்லை யாருக்காவது ஞாபகம்? அது நினைக்கிறேன் இந்த போய் போட்டு அவன் என்ன செய்வான்டா, இகாமத் சொன்னோடனே ஓடி வருது, மறுபடியும் தக்பீர் மறுபடியும் என்னது அல்லாஹ் அக்பர். முக்கியமான விஷயம், நம்ம என்ன வேற இதுல யோசிச்சோம், நாளைக்கு பயணத்துக்கு 7 மணியா தொழுகை பத்தி இப்படியே என்ன அவன் செய்தாலும் நீங்க மத்த பக்கம் போகணும். சில நேரம் நல்லதுன்னு நினைப்பீங்க, மோசமாயில நல்லது தானே யோசிக்கிறோம், ஒன்னும் யோசிக்க கூடாது. செக் ரிட்டர்ன் ஆகுறதுல நிறைய பேருக்கு தொழுகையில ஞாபகம், செக் டேட் ஞாபகம், அப்படி செஞ்சிடக்கூடாது. தொழுகையை பொறுத்த வரைக்கும் அது சரியான முறையில கவனிக்காது. அப்படி நீங்க தொழுதாதான் நன்மை கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? உங்களுக்கு பாவத்தை தடுக்கிறதா இருந்தாலும் சரி, மானக்கேடாக தடுக்கிறதா இருந்தாலும் சரி, ஒழுங்காய்க்கணும் தொழுகை. நயவஞ்சகர்கள் மாதிரி இந்த 4 கொத்து தொழுங்க. ஏன்னா இறை நினைவு குறைஞ்ச தொழுகை, பொடுபோக்கான எல்லாம் சொன்னானே பவையுள்ளில் முசலிம், தொழுகையாளிக்கு கேடுதான், தொழுகையில உள்ளச்சம் இல்லாம அலட்சியமா இருக்கிறான்னு சொல்லி எல்லாம் சொல்ற மாதிரி அப்படி தொழுகை நமக்கு பாவத்தை தடுக்கிறது. உண்மையான நோக்கத்தோட குர்ஆனை நீங்க முடியுமான வரைக்கும் விளங்கி ஓதினா அது இன்னும் கொஞ்சம் பாய்தா போடும். அப்படி செஞ்சீங்கண்டா தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், மானக்கேடான பாவமானவைகளை தொழுகை தடுக்கும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு செய்தி உங்களுக்கு பிரபலமான செய்தி, அதை மேலதிகமா சொல்ல வேண்டிய தேவையில்லை. உங்களோட வீட்டுல ஒரு ஆளுக்கு மேல ஆறு வருது, 5 நேரம் போய் குளிக்கிறீங்க, ஒரு ஊத்தை மட்டும் தொழுகை. நீங்க அதே மாதிரிதான் தொழுகை என்பது 5 நேரம் நீங்க தொழுகை என்பது உங்களுடைய பாவங்களை அது போக்கிவிடும். பதாலிக்க மிஸ்லு ஸலாத்துல் ஹம்ஸ், 5 நேர தொழுகை யம்ஹுல்லாஹு பில் ஹதாய், அந்த 5 நேர தொழுகையை கொண்டு உங்களோட பாவங்கள் போக்கப்படும் என்ற செய்தி புகாரில் வருகிறது. அப்ப தொழுகை 5 நேரம் நீங்க தொழுதீங்கன்னா உங்களோட பாவங்கள் என்ன செய்யும், அந்த தொழுகை மூலமாக போக்கப்படும் என்ற ஒரு செய்தியை நீங்க பார்க்கலாம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கால ஸலாத்துல் ஹம்ஸ் வல் ஸலாத்துல் ஹம்ஸ், 5 நேர தொழுகை, வல் ஜும்அத்து இலல் ஜும்ஆ, ஒரு ஜும்மாவுக்கும் இன்னொரு ஜும்மாவுக்கும் இடைப்பட்ட நேரம், கஃபாரத்துல் லிமா பைனஹும், அது அந்த அவைகளுக்கு இடையில் உள்ள பாவங்களுக்கு ஒரு கஃபாரா. கஃபாரா என்ன? அதாவது குற்றப்பரிகாரம். குற்றப்பரிகாரம் தானே, அதாவது கஃபாரா வாய்ப்பு, நீங்க செஞ்ச பாவத்துக்கு பனிஷ்மெண்ட், அதாவது என்ன சொல்றது, இது மாதிரி குற்றப்பரிகாரமாக அது அமையும் என்று. அதே நேரம் பெரும்பாவத்தில் நீங்க ஈடுபடக்கூடாது. ஏன்னா மாஷா அல்லாஹ் ஒரு அசர் கடையில் ஒரு ஆள் யோசனை பண்ணும், என்ன அசரத்துலதான் குற்றப்பரிகாரம், அப்படி விளங்கிடக்கூடாது. அதுக்கெல்லாம் தௌபா செஞ்சு இஸ்திக்பார் செய்யணும். எல்லா பாவத்துக்கும் அல்ல, பெரும்பாவத்துக்கும் அல்ல. அப்ப அன்றாட வாழ்க்கையில மனிதன் என்ற வகையில் சின்ன சின்ன தவறு. நான் ஊர் செய்யும்போது சொல்ல சொன்னாங்களே, நீங்க கையை கழுவும் போது கை செய்த பாவங்கள், என்ன முகத்தை கழுவும் போது அப்படி புது தண்ணியோட போகுதுன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி விளங்கிக்கணும். அதுக்காக பெரும்பாவத்தில் செஞ்சு விட்டு ஒருத்தனை ஏமாத்தி போட்டு கண்ணத்துல ஓங்கி அரைஞ்சி விட்டு 5 நேரம் தொழுத விட்டு மாஷா அல்லாஹ் 5 நேரம் தொழுத வச்சு கப்பா அப்படி விளங்கிடக்கூடாது. ஏன்னா அப்படிதான் நம்மளால விளங்குறது, அப்படி விளங்கிடக்கூடாது. அப்ப அது என்னது, தொழுகைக்கு ஒரு கஃபாரா இல்ல, பெரும்பாவங்கள் செஞ்சா அதுக்கு அந்த இடத்துல தனியாக இஸ்திக்பார் செய்யும். அவை இது ஒன்றும் தொழுகை கூறாதெல்லாம் பார்த்தோம். தொழாதவன் போற இடம் என்னடா, ஜன்னாத்தின் எத்தசாஅல், சொர்க்கத்துல முடிக்க 10 ஆச்சு டைம் ஒன்று கேட்டுக்கொள்ள கிடைக்கிறோம். முடியும். அப்ப ஜன்னாத்தின் எத்தசாஅல், அதாவது சொர்க்கத்திலே அவர்கள் ஒருவரை விசாரித்துக் கொள்வார்கள். அனில் முஜ்ரிமீன், அதாவது கெட்டவர்கள் ஒருவர் விசாரிப்பாங்க. மா ஸலகக்கும் ஃபீ ஸகர், நரகத்துல என்னதுக்குப்பா நரகத்துல வந்தீங்க, என்னதுக்கு நரகத்துல நீங்க ஏன் உங்களை நரகத்துல கொண்டு சேர்த்தது என்ன? காலு லம் நக்கு மினல் முஸல்லி, நாங்க தொழல. வலம் நக்கு நுத்இமுல் மிஸ்கீன், நாங்கள் ஏழைகளுக்கு உணவளிக்கல, நாங்க தொழாம இருந்தோம், ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்கல. அதாவது வீணானவர்களோடு நாங்கள் மூழ்கி போயிருந்தோம். இந்த அல்லாஹ்வை சந்திக்கிற இந்த நாளை நாங்கள் பொய்ப்பித்தோம். ஹத்தா அத்தானது யகீன், மரணம் வரும் வரைக்கும் எங்களோட வாழ்க்கை இப்படித்தான் இருந்தது அப்படின்னு அவங்க சொல்லி. யகீன் என்பது மௌத்து தான். மௌத்து வரும் வரையும்
நாங்க இப்படியே இருந்தோம். அப்ப இதுல என்ன ரெண்டு பிரச்சனை சொல்றாங்க. ஒன்று தொழல், நாங்க என்ன செய்யல, தொழல். ஏழைகளுக்கு நாங்க சாப்பாடு கொடுக்கல, ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்கல அப்படின்றாங்க. அப்ப இந்த வசனத்துல எனக்கு சொல்லிட்டு போது ஒரு கேள்வி எனக்கு வந்திருக்கு. அடுத்த முறை நான் தெளிவுபடுத்துறேன். இது ஜகாத்தை குறிப்பிடக்கூடிய ஒரு வசனமாக தான் இருக்குது. சும்மா சாப்பாடு கொடுக்கலன்னா ஏழையை தேடி தேடி சம்பாதிக்கிறதெல்லாம் கொடுக்கணுமான்ற ஒரு கேள்வியெல்லாம் வரும். அந்த வசனத்தை மட்டும் அப்படி பெண்டிங்ல இருக்கு. அதாவது நாங்கள் சாப்பாடு உணவளிக்கிறது ஒரு முக்கியமான விஷயம். பொதுவாக ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்கிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியத்துவம் நிறைய சொல்றாங்க. இந்த வசனத்துல என்னன்னு மேலதிகமா பார்ப்போம். அப்ப ஜன்னாத்திலே தஸாரும், அப்ப நரகத்துக்குள்ள ஏன் வாராங்கடா, இது இங்க முக்கிய தொழாதவர்கள் நரகத்துக்கு போய் சேருவாங்கன்ற ஒரு செய்தியை இந்த ஹதீஸ் நீங்க பார்க்கிறோம். அதே நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கனவுல காட்டப்பட்ட ஒரு சம்பவத்தில் ஒருவர் என்ன செய்யப்படுறார், அதாவது குர்ஆனை ஓதி தொழுகை நிலைநாட்டாம தூங்கியவருக்கு அந்த தலை நசுக்கப்படுகிற ஒரு காட்சியை ரசூலுல்லாஹ் கனவுல கண்டாங்க. தலை நசுக்கப்படுது, மறுபடியும் சரியா போகுது, கல்லால் ஒரு ஆள் அடிச்சு தலையை தொழுகிறாரு, மறுபடியும் சரியா போகுது. அது என்ன, குர்ஆன் ஓதுறாரு, வரலான தொழுகையை தொழாம செய்யறாரு, தூங்கி விடுகிறார் என்ற ஒரு செய்தியை பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் தொழணும், தொலை இல்லைன்னா தண்டனைக்குரிய விஷயம்ன்றத நாங்க பார்க்கிறோம். இது தொழுகை சம்பந்தமா இருக்குது. அதே நேரத்தில் இந்த தொழுகை கைஃபியத், எப்படி தொழ வேண்டும், இது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். அல்லாஹ் சொல்றான், ஃபைன் ஹிஃப்தும் ஃபரிஜாலன் அவ் ருக்பான், நீங்கள் தொழுகை நடக்கும்போது அச்சமுள்ளவர்களாக இருந்தால், நடந்தவர்களாகவோ வாகனத்தில் அமர்ந்தவர்களாகவோ நீங்கள் தொழுங்கள். ஃபைதா அமீன்தும், நீங்கள் அச்சமற்று விட்டால், பயக்கடலில் போய்விட்டால், ஃபதுக்குருல்லாஹ கமா அல்லமக்கும் மாலம் தகுனு தஅலமூன், அல்லாஹ் உங்களுக்கு நீங்கள் தெரியாமல் இருந்த போது அல்லாஹ் உங்களுக்கு கற்றுத்தந்த பிரகாரம் அல்லாஹ் ஞாபகப்படுத்தும். தொழுகை யார் நடத்துவா, அல்லாஹ் நீங்க தெரியாம இருந்த போது, ஃபதுக்குருல்லாஹ கமா அல்லமக்கும் மாலம் தகுனு தஅலமூன், நீங்க தெரியாமல் இருந்த போது உங்களுக்கு அல்லாஹ் எப்படி கற்றுத்தந்தானோ அத மாதிரி. அப்ப தொழுகை கற்றுத்தாரு ரசூலுல்லாஹ் அல்ல, அல்லாஹ் தானே செய்யறான், ரசூலுல்லாஹ் மூலமா நம்ம கற்றுத்தான். அப்ப அல்லாஹ் சொல்லி தந்த முறைப்படிதான் செய்யணும். அல்லாஹ் ஞாபகப்படுத்தணும் அப்படின்றத பார்க்கலாம். ஞாபகப்படுத்தணும் இங்க திக்ர் என்பது தொழுகை, அல்லாஹ் ஞாபகப்படுத்துறது தொழுகைக்கு தான் நீங்க சொல்லப்படுது. அதே மாதிரி நீங்க பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல தான் சில இளைஞர்கள் வருகிறார்கள், வந்து அக்கம்னா இந்த அல்லாஹ்வுடைய தூதர் 20 யௌம் 20 நாள் வந்து தங்குறாங்க. 20 நாள் 20 பகல் 20 இரவு. வகான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹீமன் ரஃபீகன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப மென்மையானவர்களாகவும் இரக்கமுள்ளவர்களாகவும் இருந்தார்கள். ஃபலம்மா தன்ன அன்னா கது இஷ்தஹைனா அஹலனா அவ் கது, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விளங்கி போச்சு, என் வந்திகள் எல்லாம் வாலிபர்கள் மார்க்கத்தை படிக்க வந்திருக்கிறாங்க, எங்களுக்கு எங்க குடும்பத்தின் மேல ஒரு நாட்டம் வந்து விட்டது என்ற தேவையை அவர்கள் உணர்ந்தார்கள். இப்ப இளைஞர்களை வந்து அப்படி தொடர்ந்து படிக்கன்னு சொல்லி அப்படி வச்சிருந்தா அவங்களும் என்னது சில குடும்பத்தோட போய் சேரணுன்ற ஒரு உணர்றாங்க. ரசூலுல்லாஹ் வாலிபர்கள் அந்த தேவையோட அப்ப கேக்குறாங்க, என்ன வீட்டுக்கு போடுவான்னு. சரியா, அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, இர்ஜி இலா அஹ்லிக்கு, உங்க குடும்பத்துக்கு போங்க, ஃபஅகீமு ஃபீஹிம், அவங்களோட போய் நீங்க தங்குங்க, நீங்க இந்த விஷயத்தை நீங்க தொழுகையை கற்றுக் கொடுங்க. ஃபஸல்லூ கமா ரஅய்துமூனி உஸல்லி, இதான் அங்க முக்கியமானது. என்னை எவ்வாறு நீங்க தொழ கண்டீர்களோ அத மாதிரி நீங்க தொழுங்க. நீங்க பாத்தீங்களா அது மாதிரி தொழுங்க. பெண்ணைக்கு ரசூலுல்லாஹ் பாத்தீங்க சரி இல்ல, அவ எப்படி தொழுறேன் அந்த ரிவாயத்துல வருது. அதான் ரசூலுல்லாஹ் பார்த்தா எப்படி சொல்றாங்கன்றத சொல்றாங்க சஹாபாக்கள். அதை என்ன செய்யறாங்க. அப்ப இது தொழுகை நம்ம எப்படி தொழணுன்றதுக்கு நமக்கு ஒரு பெரிய எடுத்துக்கிறேன். நான் நினைக்கிறேன் இவ்வளவு விஷயமும் தொழுகை சம்பந்தமாக அதன் முக்கியத்துவத்தை பேசுறதுக்கு உங்களுக்கு போதுமான ஆதாரம். போதுமா இல்லை, சும்மா பெரிய லெவல்ல பயான் பண்றதுக்கு சாதாரணமா தொழுகை சம்பந்தமாக ஒரு ஆளுக்கு வழிவகுத்துக்கு இவ்வளவு போறாங்க. இவ்வளவு இன்ஷா அல்லாஹ் போதுமா. சரியா, தயவு செய்து நீங்க மட்டும் இதை வச்சு கொடுத்துருக்கீங்க. வீட்டிலையும் என்ன செய்யுங்க, சில நேரம் வீட்டில் உள்ளவங்களுக்கு தமிழ் பிரச்சனை இங்கிலீஷ்ல என்ன செய்யுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் உங்களோட கையில் தாக்கு ஐடியா பண்ணிக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் ஒத்துழைப்பீங்களா இருந்தால் இன்னும் இன்ஷா அல்லாஹ் நிறைய தேடி இது சம்பந்தமாக நிறைய கிதாபு எழுதுது. தொழுகை சம்பந்தமாக எழுதப்பட்ட ஏராளமான கிதாபுகள் நம்ம புதுசாக தேட வேண்டியது அல்ஹம்துலில்லாஹ் நிறைய தேடி நீங்களும் ரீட் பண்ணுங்க. சில நேரம் நான் முட்டி பதில் விஷயத்து எனக்கு இது ஒரு கிளாஸ், நாங்க பெரிய ஆள் நீங்க சின்ன ஆட்கள்லாம் பார்க்காதீங்க, நீங்களும் நிறைய ரீட் பண்ணுவோம். சில நேரம் இந்த தலைப்புல இது குழந்தை நல்லா இருக்கு, இதையும் அடுத்த ஒரு சேர்த்து கொடுப்போம் அப்படின்னு நீங்க குழந்தைங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சொல்லுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னீங்க
வச்சப்பட்டு ஆனா நீங்க ஆல்ரெடி பிளான் பண்ணி தான் நிக்கீங்க கிளாஸ் இதுக்கிட்ட அடுத்து ஏன் மக்கள்கிட்ட கேட்காம நீங்க 2 பேரோட இருந்து முடிவுறதை விட எல்லாத்தையும் கேட்டு எல்லாம் தேவையான விஷயம் நீங்க சொல்றது நடக்கிற கிளாஸ் சொல்றீங்களா? நீங்க நடக்க போறது சொன்னீங்க இது ஒரு கிளாஸ் நடக்கும் அடுத்து நடக்காது அடுத்து வரும் நாங்க அதுக்கு நீங்க கேட்டது ஜிதாக்கலாக நாங்க அதுக்கு ஒரு மஷூரான வச்சுக்கிறோம். சில நிறைய விஷயங்கள் பேசுறோம் நம்ம சகோதரர் வெளியே இல்லை அதை வச்சு வந்துச்சுக்கலாம் அதை டேட்டு சில ஆட்கள் வர வேண்டிய தேவை முதல்ல சொல்லப்பட்டுச்சு. நான் என்ன சொல்றேன்னா அது வரைக்கும் சும்மா இருக்கிறாரு இது நடக்கும் இன்ஷா அல்லாஹ் அதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு போங்க. அதுக்கு பிறகு இப்போ நம்ம உதாரணமா ஜும்மால கூட அன்றைக்கி சொல்றோம் நாங்கள் ஒரு விஷயத்த சொல்றாருன்னா நாங்கள் எல்லா இடத்துல செய்வோம் தவக்கல் வைக்கும் முழுது இப்போ ஷாவிற்கும் ஃபீல் ஆகும் மக்களோட மசூரா பண்ணிக்கொள்ளுங்க. உதாரணமா திங்கக்கிழமை உங்களுக்கு பொருத்தம் இல்லாத ஒரு நாளாச்சும் நீங்க எல்லாம் திங்கக்கிழமை வாங்கன்னா அது உங்களுக்கு நிறைய கிளாஸுக்கு வரும் ஆசைக்கும் ஆனால் திங்கக்கிழமை வரையில இது ஞாயிற்றுக்கிழமை வச்சா நல்லா இருக்குமான்னு ஒரு கருத்து உங்கள்கிட்ட இருந்திருக்கு. உதாரணத்துக்கு நான் சொல்றேன். அப்போ அந்த மாதிரி இருக்கு இன்ஷால்லா ஒரு டைம் வச்சுக்கிறதால இன்ஷால்லா இப்போ அது நடந்துட்டு போகுது. இன்ஷால்லா செய்வோம். இப்ப நீ கடைசி வாசிச்ச அதிசும் அப்ப அந்த வாயிலுக்கு உஜரலியா அவங்களுக்கு கல்லு கமால் ஆய்க்கு சல்லி சேம் அதிசல வேற வேற அதிசு அந்த அதிஸ் வேற இது வந்து 631 இதுல புகாரில வர சரியான சரி அதுக்கு சம்மந்தப்பட்டது. நான் கடைசியா சொல்லணும் கடைசியாக உங்கள் மூத்தவர் உங்களுக்கு இமாமத் செய்யப்படும். இமாமத் என்ன தொழுகை நடத்திய இமாம் அந்த